இந்த மதியான நேரத்தில் கூட வேதத்தை பற்றியான நிறைய கருளான விஷயங்களை நாம் கேட்கும்படியாக பேசும்படியாக தேவன் நமக்கு திரும்பி செய்திருக்கிறார். முதலாவது பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஸ்தோத்திரித்து நம்முடைய இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக சகோதரர் அவர்கள் ஜெபிக்க உம்மதன்மையிலே வாசம் செய்கிறது என்னுடைய அன்பு பிதாவே, மகிமையின் தேவனே, மாட்சிமையின் தேவனே, சர்வ வளமுள்ள உங்களுடைய உற்சாகமே தேவனே, உன் ஒருவருக்கே சதாகாலம் துதி மன மகிமை யாவையும் இந்திரனாக்காத சுத்தமுறையும் போரான நன்மையையும் ரட்சகராம் இயேசுவின் நாமத்திலே இருக்கிறோம்ப்பா. அப்பா பிதாவே, நாங்கள் தூளும் சாவனும் மண்ணும் தூய்மான திறந்தவர்களே, பாவைகளாக எங்களுக்கு இருந்து பாவையாக சந்தித்த அனைத்து விதமான பாவங்களையும் துணிவான பாவங்களையும் உங்கள் அக்கறங்கள் எல்லாவற்றையும் ரட்சகராம் இயேசுவின் நாமத்தினாலும் அவருடைய நேரத்திலும் சுதந்திர கழிந்து நீங்கள் பேசுவதற்காக இந்த வீட்டிலே உங்களுக்காக இதாவே உன்னதமான நாளில் கருத்துமே தேவை உங்களை ஒன்றாக சுற்றி உங்களுடைய வாழ்வில் இருக்கிற ஒரு தியானத்தை நாம் செய்வதற்கு தேவனை இதை கட்டப்படாத நன்றியை சொல்வதற்கு அப்பா பிதாவே பேசக்கூடிய வார்த்தைகளை தேவரை நீ நோக்குவதாகிறேன். அப்பா பிதாவே உண்மையான பரிசுத்தாவினை கொடுத்து தொடர்ந்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு உண்மையான காரியங்களை நாம் புரிந்து கொள்ள தேவரை நீர் குறிப்பிட்ட ஒவ்வொரு காரியத்தினுடைய தோற்றத்தையும் முடிவையும் நாம் தெரிந்து கொள்ள உங்களுடைய பரிசுத்தாய் நிலைமை அதிகமாக கொடுத்து இந்த கூட்டத்தை நீதான் ஆசைக்கு முடியாத ஆரம்ப முதல் முடிவு வரை உங்களுடைய வசனங்கள் முடியாது ஜெபம் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரச்சனைகளும் நேசமாக விசேஷம் நான்காவது மிகவும் பணிகளுக்கு ஜெபத்தினுடைய பாட்டு வைத்தோ ஜெபங்களுக்கு வற்புறுத்தி ஆசிரியரையும் இந்த பரிசுத்தமும் ஜீவனும் நல்ல தரணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்ம நாகும் புத்தகத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோமா அப்படின்னாக்க இல்லை, நம்ம ஒரு முதலாம் அதிகாரத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். 2-3 அதோடைய சப்போர்ட்டிங் அதிகாரம் தான், சரிங்களா? ஓகே, நாகும் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா ஆறுதல், கம்ஃபோர்ட், தேற்றவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த நாகுமை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்தை படிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து இருக்கும் பொழுது, 2ஆம் வருகையில் வந்து 1000 வருட அரசாட்சியை செய்து கொண்டு இருக்கும் போது ஒரு நிகழ்வை அவர் நடத்துவார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறதென்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார். இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. இந்த வரிதான், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அப்படின்னா ஏற்கனவே ஒரு இடுக்கம் நினிவேக்கு உண்டாயிருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல இந்த வசனம் நம்மளுக்கு சொல்ல வருது. இப்ப இதுல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கிறதுனா அடையாள பாசை, அதுக்கான ஆழங்களை நம்ம மற்ற வசனங்களை ஒப்பிட்டு தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும், சரிங்களா? அப்ப இடுக்கம் ஆல்ரெடி ஏற்பட்டிருக்கு. இந்த முறை வந்து ரிசல்ட் தான். அப்படின்னா ரிசல்ட் தான்னா இனிமே மறு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்படின்னா ஏற்கனவே ஒரு வாய்ப்பு நினிவேக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நினிவேனால வேற ஏதாச்சும் சம்பவம் நம்மளுக்கு ஞாபகம் வருதுங்களா? யோனா, அதுதான் முதல் வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தது, சரிங்களா? அப்ப யோனாவின் மூலம் அந்த நினிவே மக்கள் வந்து ஒன்றும் இஸ்ரேல் ஜனங்கள்லாம் இல்லை, புறஜாதியில ஒரு ஜனம், அசிரியாவினுடைய தலைநகரம் நினிவே, சரிங்களா? அப்ப இந்த நினிவே பட்டணத்துல அக்கிரமம் அதிகமானதுனால இஸ்ரேல் தேசத்துல உள்ள ஒரு தீர்க்கதரிசிய
யார யோனாவை அனுப்பி அவர் போச்சோன்னாக்கி அவர் வேற பக்கம் போய் வேணுக்குன்னே போய் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப கொண்டு போய் மீன் வாயில வச்சு அங்கே கொண்டு அதே இடத்துல இது பண்ணி அதுக்கான நீ சரியில்லாம இருக்கிற சரியாயிரு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்பொழுது அவங்க சரியாகி இன்னும் சொல்ல போனா இவர் ஏன் இன்னொரு டைவர்ஷன் எடுத்தாருன்னா இவங்க திருந்திடுவாங்க, இவர் மன்னிச்சிருவாரு தேவன், அதனாலே இவர் டைவர்ஷன் எடுக்கிறாரு. மைண்ட் அளவுல இதுதான். இன்னும் சொல்லிவிட்டு இவங்க மனம் திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமா போய் உட்காந்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா எப்படா அழிவுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுலதான் ஒரு செடி வளர்ந்து அன்னைக்கே இந்த செடியை குறித்து இவ்வளவு கஷ்டப்படுறியப்பா, எது தப்பு எது ரைட்டுன்னு தெரியாது, இந்த ஜனங்கள் மேல நான் இறக்கப்பட மாட்டேனா அப்படின்னு சொல்லி அந்த ஜனங்கள் ரெட்டு உடுத்தி சாம்பல் எடுத்து இது மாதிரி உபவாசம் இருந்து அவங்க ஒரு பெரிய மனமாற்றத்துக்குள்ள வந்ததுனால அந்த பேரழிவிலிருந்து சோதோம் குமாரா மாதிரி ஒரு அழிஞ்சிருக்கணுங்க. அந்த பேரழிவிலிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள் நினிவே பட்டணத்தார், அசிரியாவினுடைய தலைநகரம். சரிங்களா? இப்ப அந்த சம்பவம் முடிஞ்சு அந்த தீர்க்க தரிசன காரியங்கள் முடிஞ்சு எக்ஸாக்டா ஒரு 100 வருஷம் கழிச்சுதான் இந்த நாகும் அப்படிங்கிறவருக்கு இந்த நினிவே பட்டணத்தை பத்தி ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது என்ன சொல்லிட்டார், இனி மறுவாய்ப்புல நீ அதே மைண்ட்ல அதே செயல்பாட்டுல தான் இருக்கிற, உனக்கு நான் முடிவு கட்டாம விட மாட்டேன் அப்படிங்கிறத சொல்லிட்டார். நிச்சயமா இது அதுக்கான அழிவு தான் இருக்கு நினிவே பட்டணத்துக்கு. அப்படியே நம்ம தொடர்ந்து படிக்கும்போது அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்களை எப்படி அழிக்க போறாங்கிறத சொல்றாரு. படிங்க. அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும். பாருங்க, அவங்களுடைய செயல்பாடு எப்படின்னா, ஒரு 2 முட்செடி இருக்கிறதா வச்சுக்கோங்க. அந்த 2 முட்செடி பக்கத்துல இருக்குன்னா அது என்ன பண்ணும், அந்த முட்செடி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பின்னி படைஞ்சு இப்படி போயிருக்கும். சரிங்களா? அது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? ஆனா அந்த முட்செடியினுடைய முள்ளே என்னதான், குத்துறதுதான். ஒண்ணு குத்திக்கணும், ஆனா பிரிக்க முடியாது. அதை எப்படி அடையாளப்படுத்துறாரு பாருங்க. வேற ஏதோ மரத்தை வச்சிருக்கலாம், ஆனா சன்னல் பின்னலாய் சிக்கி இருக்கிற முட்செடிக்கு ஒப்பா இருக்கையிலும் ஆனா அவங்களுக்குள்ள குத்திக்குவாங்க, பிரச்சனை பண்ணிக்குவாங்க. எது இந்த நினிவே பட்டணத்துக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறாரு. குத்திக்குவாங்க, எல்லாம் அவங்கள பத்தி அவதூறு பேசிக்குவாங்க, திட்டிக்குவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்களை பிரிக்கவே முடியாது. எப்படி இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம சண்டைக்காரனோட நெருங்கியாக பின்னி சன்னல் பின்னலா பின்னிக்கிட்டா இருப்போம், அது இல்லையே. தொடர்ந்து வாசிங்க. தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும். பாருங்க, இது என்னன்னாக்க இதுதான் நம்மளுக்கு ஒரு இன்னொரு ஹிண்ட்ஸ் கொடுக்குது. இது யாரா இருக்கும்? மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இதெல்லாமே தீர்க்க தரிசன அடையாளங்கள். மதுபான வெறி அப்படிங்கிறது என்னங்கிறத முடிஞ்சா யாராச்சும் சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க. ஈஸியா நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. மதுபானம்னாலே பொய் போதக, போலி போதக, இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப 2 பேர் சன்னல் பின்னாலா பின்னிட்டு இருக்கிறாங்கன்னா, 2 குரூப் சன்னல் பின்னாலா பின்னிட்டு இருக்காங்க. ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க, திட்டிக்குவாங்க, ஆனா பிரிக்க முடியாது. சபையும் அவ்வளவுதான், சிம்பிள் ஆன்சர். நம்ம பாருங்க, நம்ம எதுவும் புதுசா நான் புதுசா கண்டுபிடிக்க வரல, நீங்களே ஆன்சர் சொல்ல வந்தீங்க. விஷயம் இதுங்கிறப்ப இது இந்த தீர்க்க தரிசனத்தின் நோக்கம் என்னங்கிறது நம்மளுக்கு சப்ஜெக்ட் வெளியாயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இப்ப இதெல்லாம் எப்ப நிகழும் அப்படிங்கிறத சொல்லி அப்பதான் இந்த ஒரு மறுவாய்ப்பை பத்தி இங்க டிக்ளேர் பண்றாரு. இந்த மறுவாய்ப்புலாம் உனக்கு இல்லப்பா, உனக்கு ஒன்ஸ் ஃபார் ஆல் அழிவு அப்படிங்கிறத முடிவு கட்டிட்டாரு. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. அந்த அழிவு எப்படின்னு பாருங்க. அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். நீ பச்சை மரத்தை வைக்க முடியுமா? செத்தைய உப்பு பிடிச்சரி. அப்ப சன்னல் பிள்ளை பின்னி இருக்கிறவங்க விறகு மாதிரிதான் இருக்கிறாங்க, செத்தைய போல இருக்கிறாங்கன்னா உப்புல நெருப்பு வைக்க வேண்டியதுதான். வச்சுட்டா அவ்வளவுதான், முடிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்க. அப்பனா நெருப்பு தான் இன்னும் வைக்கல. சரிங்களா? இதுதான் நம்மளுக்கு புரிய வரும். இந்த நெருப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்கணும். இப்ப இது அப்பனா இந்த நினிவேங்கிறது எதை அடையாளப்படுத்துது? நீங்களே சொல்லுங்க. பாபிலோன் குமாரஸ்தி. சரிங்களா? முதல் வாய்ப்பு கொடுக்கப்பட்டு மனம் திரும்பின மாதிரி இருந்துச்சு. மறு வாய்ப்புல அழிவு தான். அப்படின்னா முதல் வாய்ப்பு
மார்ட்டின் லூத்தர் மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா மார்ட்டின் லூத்தர் குரூப்பே குமாரஸ்தியும் சேர்ந்து தாயும் சேர்ந்துக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க? இப்போ அந்த மதுபான பொய் போதகத்துல சன்னல் பின்னல பின்னிக்கிட்டு இருக்கிறாங்களா இன்னைக்கு முழு கிறிஸ்தவமும்? ஆனா ஒருத்தர் திட்டிக்குவாங்களா? ஆனா என்ன அவங்களை பிரிக்க முடியுமா? அந்த இதெல்லாம் அவங்களுடைய ஐக்கியத்தை, அவங்களுடைய அந்த ஒரு விஷயத்தெல்லாம், இதுதான் இங்க நம்மளுக்கு வெளியரங்கமா தெரிஞ்சிருச்சு. இது யாரை பற்றிய தீர்க்க தரிசனம். ஆனா இதுக்கு ஒரு அழிவு வரணும், சத்தியை போல எரிக்கிறதுக்கு நெருப்பு வைக்கணும்னா ஒரு விஷயம் நடக்கணும். அதை நம்ம தொடர்ந்து படிக்கணும். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். இப்ப ஆக்சுவலா நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் இந்த பாபிலோன் குமாரஸ்தியிலிருந்து ஒரு துராலோசனைக்காரன் புறப்படுவானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாபிலோனுக்கு யாரு துராலோசனைக்காரன்? பாபிலோன் குமாரஸ்திக்கு யாராச்சும் துராலோசனைக்காரர்கள் இருக்கிறாங்களா? நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுல விசேஷ விதமெல்லாம் நம்ம சொல்ல முடியும். ஐர்லாந்து, இங்கிலாந்துல 2 போப் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த மார்ட்டின் லூத்தர் காலத்துக்கு அப்புறம் அந்த சூழ்நிலையில பேரலா அதுதான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் 2 போப்புலாம் இருந்திருக்கிறாங்க. முழு கிறிஸ்தவ மார்க்கமே 2 போப்புல, அதுதான் 2 போப்பு மார்க்கத்தினுடைய ஆளுகையெல்லாம் இங்க நடந்திருக்கிறத வரலாற்றில் நம்ம பார்க்க முடியுது. ஓகே, அதெல்லாம் இருக்கணும். ஆனா துராலோசனைக்காரர்கள் தான் ஆல்ரெடி இருக்கிறாங்கல்ல. இருந்தவங்களுக்கு ஒரு முடிவு கட்டப்பட்டது. அதாவது நம்ம தானியேல் 12ஆம் அதிகாரத்துல 1290 நாள், 1335 நாள், இதெல்லாம் என்னது பாலாக்கும் அருவருப்புங்கிற அந்த கிறிஸ்துவனுடைய விஷயம் 539 ஏடியிலிருந்து 1799 வரையும் 1260 வருடம், 3.5 வருடம், 42 மாதங்கிற அந்த கால்குலேஷனுக்குரிய ஆலோசனைக்குரிய ஒன்றை வந்து அவனுக்கு முடிவு கட்டப்பட்டு நெப்போலியன் அவரை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு அவர் ஒன்றும் இல்லாமல் ஆகி, அதுக்கப்புறம் கிறிஸ்தவ மார்க்கமே போப்பினுடைய தலைமை இல்லாம தான் சும்மா அப்படியே ஒரு டம்மி பீஸ் மாதிரி தான் இயங்கிக்கிட்டு இருக்காரு. அதோ முழு ஆதிக்கத்துல கடவுள் மாதிரி கும்பிட்டு கடவுள் மாதிரி உலகத்தையே ஆண்ட இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல உள்ள உலகளாவிய சர்ச்சுகள்னாக்க ஊருக்கு ஆர்சி சேர்க்க இருக்குல்ல. இதெல்லாம் எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்குன்னா அதெல்லாம் அவங்களுடைய அந்த கால ஆதிக்கத்தினுடைய விளைவு. இப்படி கோபுரமா அங்கேயே நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரியான விஷயம் இப்ப இருக்குதா போப்பு மார்க்கத்துக்கு? இல்ல. அது வந்து அப்பயே அவங்களுக்கு போன அந்த கிறிஸ்துவின் காலம் முடிஞ்சு நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸா வந்துட்டோம் நான் நம்புறேன். 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சிக்குரிய சத்தியங்களுக்குள்ள உட்பட்டு ஓரளவு வந்திருக்கலாங்கிற ஒரு எண்ணம் கூட நம்மளுக்கு வந்திருக்கலாம். ஒரு சில வசனங்களின் அடிப்படையில் வரலைங்கிறதுக்கு பல வசனம் இருந்தாலும் வந்திருக்கிறதுக்கும் ராஜ்யம் ஆரம்பிச்சதுங்கிறதுக்கும் அநேக வசனம் இருக்கு. ஒரு வேளை நம்மளுக்கு அதுல கேள்வி இருந்தா நம்ம இன்னும் தெளிவா போகலாம் பாடம் முடிஞ்சவங்க. அப்ப இந்த விஷயத்துல இவனுக்கு முடிவு கட்டுறது எப்ப அப்படிங்கிற ஒரு வசனத்தை தேவை. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு துராலோசனைக்காரன் வரணும். சரிங்களா? அவன் வராத வரையும் இதுக்கு முடிவு கட்டப்படாது. எதுக்கு? இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமாகிய ஆர்சி புரோட்டஸ்டாண்டுக்கு ஒரு முடிவு கட்டப்படாது. இதற்கு ஒரு முடிவுங்கிறத வேற ஒரு பேர்ல சொல்லணும்னா பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட், பாபிலோனின் நியாய தீர்ப்பு. இந்த பேர் கிறிஸ்தவ மார்க்கமாகிய ஆர்சி புரோட்டஸ்டாண்ட் உலகளாவிய, இன்னும் சொல்ல போனா உலகளாவிய அளவுல ஹிந்து முஸ்லிம் எல்லாம் ஒரு மதமா இயங்கக்கூடிய அளவுக்கு சமுதாயம் ஒருங்கிணைக்கப்பட்டு, பொருளாதாரம் ஒருங்கிணைக்கப்பட்டு, அரசியல் ஒருங்கிணைக்கப்பட்டு, இப்ப அப்படியா இருக்கு. ஒவ்வொருத்தனை அடிச்சுக்கிட்டு கொண்டுகிட்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இந்த துராலோசனைக்கான மறுபடியும் எழும்பி உலகம் முழுவதையுமே ஒருங்கிணைத்து ஒரு ஆட்சிக்குள்ள வரணுங்கிறது இந்த துராலோசனைங்கிற யாருன்னா போப்பின் தலைமையில் மறுபடியும் ஒரு ஆட்சி திரும்ப வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வசனம் சொல்லுது. அதை உறுதிப்படுத்தும்படிக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்துல 9, 10, 11 வசனத்தை வாசிக்க. வெளிப்படுத்துதல் 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அவன் வரும்பொழுது இப்ப அந்த கிறிஸ்துவின் காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறதுல சொல்லப்படுது. அவன் வரும்பொழுது கொஞ்ச காலம் அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும். தொடர்ந்து இருந்ததும் இராததுமாகிய மிருகமே எட்டாவதனுமான
எட்டாவதுமானும் அவ்வேழியில் இருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அப்ப இருந்தவன் கொஞ்ச நாள் இல்லாம இருக்கிறவன் திரும்பவும் வருவான். அது கரெக்டா இருக்கா? போப்பு மார்க்கே இருந்துச்சு, இப்ப இல்ல, திரும்பவும் அந்த என்னது நார்மலா பார்த்தோம்லே அவன் அந்த கேடு செய்யற ஒருத்தன் அவர்கள் மத்தியிலிருந்து திரும்பவும் வருவான். அப்படிங்கிறப்ப அந்த அது யாருன்னு சொல்லியாச்சு இந்த இடத்துல? மிருகம். மிருகம் யாரு? போப்பு. கன்ஃபார்மா வசனங்கள்லாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடுச்சு. சரி, இந்த நிகழ்வு திரும்ப வரப்போறது ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடியா இல்ல வந்து 1000 வருட அரசாட்சியா அப்படிங்கிறதுக்கு ஒரு வசனம் பாருங்க. சரிங்களா? இந்த நிகழ்வு அதுவும் போப்பு மார்க்கம் வந்து நாம் அறிந்தபடி 1874 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 152 வருஷங்களுக்கு மேலாக ஆயிடுச்சு. அப்ப இந்த காலகட்டத்தில் தான் இந்த போப்பு தலையெடுப்பானா? ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து போப்பு மார்க்கம் தலையெடுத்து ராஜ்யத்தை உலகளாவிய அளவில் பெற்றுக்கொள்வானா? அப்படிங்கும்போது இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இதே நார்மலா தான் இருக்கு. அவன் பெற்றுக்கொள்வதும் உண்மை, அவன் அழிய போவதும் உண்மை. அவனை அழிக்க போறவங்க ஒருத்தர் இருப்பாங்க, அது உயிர் தெளிந்து போகாத மாமிசத்தில் உள்ள சபை. அவங்களை அழிக்க போறது யாருன்னா மாமிசத்தில் உள்ள சபை தான் அவங்களை அழிக்கும். ஆவிக்குரிய சபை இருக்கும், மாமிசத்துல நேருக்கு நேர் மோதக்கூடிய ஒரு விஷயத்துல இப்ப நம்ம இந்த சத்தியத்தை நம்மளுக்கு எதுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, நம்ம தான் போய் அங்க பட்டயத்தை எடுக்க போறோம். பட்டயம் என்ன? கத்தியா எடுக்க போறோம், சத்தியத்தை எடுக்க போறோம். விளாசுல இந்த சத்தியத்தெல்லாம் விளாசுல சின்ன நம்ம ஆயிடுவாங்க. அதுதான் இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம பார்க்கணும். சரி, 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல 7-8 வசனம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்து அருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். ஓகே, இப்ப இதுல நம்ம எதுவுமே அசட்டை பண்ணாம தேவனுக்கு முன்பா உத்தமனா போய் நிக்கணுங்கிறப்ப 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1-7-8 வசனம் வரையும் வரும். இதுல ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். 1 முதல். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும் குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்தில் இருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. 1000 வருட அரசாட்சியின் 2ஆம் வருகையின் நாள் வந்துருச்சு, சமீபமா இருக்குன்னு யாராச்சும் சொன்னா உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரி. உண்மையான சத்தியத்துக்கு எதிர்வினையான பொய் சத்தியம்லாம் வந்துருச்சா? அப்ப விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டுச்சுன்னா சான்ஸ் 1, ஆண்டவர் 2ஆம் வருகையில வரப்போறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை சொல்லுது. 2வது ஒரு வாய்ப்பு, கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலே ஒழிய அந்த நாள் வராது. ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சிங்கிறது வரவே வராது. வரணும்னா கேட்டின் மகனாய் அந்த கிறிஸ்து வெளிப்படணும். இன்னைக்கு உலகத்துக்கு கேட்டின் மகனாய் அந்த கிறிஸ்துங்கிறவன் வெளிப்பட்டுட்டானா? இல்ல. அந்த கிறிஸ்து யாருன்னு எல்லாரும் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு நான் கேட்கிறேன். யாரா? இல்ல, போப்புதாங்கிறத அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்களா? தெரியாது. ஒரு சில பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல ஜெகன் போன்றவர்கள்லாம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, யூடியூப் பாத்தீங்கன்னா. ஆனால் முழுமையாக அவங்க அந்த கிறிஸ்து தான்ங்கிறத எக்ஸாக்டா அடையாளம் கண்டிருக்கிறது யாரு? நம்ம மட்டும்தான். அப்ப அவன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராதுன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு வெளிப்பட்டுருச்சா இல்லையா? அப்ப வெளிப்பட்டுருச்சுன்னா அந்த நாள் வந்துருச்சுங்கிறது இந்த வசனம் சொல்லுதா இல்லைங்களா? ஆனா அதுவரையும் மறைக்கப்பட்ட அந்த சத்தியம் அவன் தான் அந்த கிறிஸ்துங்கிறதுக்கு அநேக ப்ரூஃபோட நம்ம அந்த கிறிஸ்து பாடத்துல பார்த்துருக்கோம். வேற எதுவும் ஆப்ஷன் இருக்கா அந்த கிறிஸ்துக்கு? வேற ஏதாச்சும் முகமதியர்கள், சீக்கியர்கள், இந்துக்கள் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இதுதாங்கிறது கன்ஃபார்ம். சபையிலேருந்து வரணும், ரோம ராஜ்யத்திலேருந்து வரணும், அதான் அந்த கிறிஸ்துங்கிறதுக்கு வசனம் எல்லாம் நம்ம பார்த்துக்கோம். சரி, இப்ப நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அவன் வெளிப்பட்டான் வழியே ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி
வராது. ஓகே. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப தேவனுடைய ஆலயங்கிறது தான் கிறிஸ்தவ சபை. அந்த கிறிஸ்தவ சபையாகிய தேவனுடைய ஆலயத்துல ஃபாதர்னு சொல்றாங்கனாலே அவங்களை கும்பிட்டு தானே இருக்கிறாங்க. போப்புனாலே ஃபாதர்னு அரசியல் சொன்னாலே அவங்களுக்கு கும்பிட்டு இருக்கிறாங்கன்னா பிதாவாகிய தேவனை தவிர இந்த பூமியில யாருமே. அப்ப நம்ம அவங்கள ஃபாதர், மெய்ப்பர், பாஸ்டர் அப்படின்னா மெய்ப்பர் இப்படிலாம் புரோட்டஸ்டாண்ட் அமைப்பையும் அரசியல் சொன்னோம்னாலே அது என்னதான் சொல்லுது? தன்னையே தேவனுக்கு நிகரா கொண்டு வச்சுட்டாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு கண் கூட எல்லா அடையாளங்களையும் வெளிப்படுத்திட்டார். சரிங்களா? அப்ப இதெல்லாம் நடந்துருச்சு இல்ல, கண் முன்னாடி நடந்து முடிஞ்ச ஒரு விஷயமா தானே இருக்கு. அவனுக்கு பேரழிவும் இருக்கிறதையும் பாக்குறோம். சரிங்களா? இப்பதான் மெயின் விஷயத்துக்குள்ள வரோம். படிங்க. நான் உங்களிடத்தில் இருந்த போது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அவன் தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்றும் அறிந்திருக்கிறீர்களே. இது பவுல் அப்போஸ்தலன் அதை தடை செய்யறது எதுன்னு சொல்றாருன்னா, அந்த கிறிஸ்துங்கிற போப்பு மார்க்கம் ரோம ராஜ்யம் தடை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறாரு. ஏன்னா அது போப்பு மார்க்கம் எங்கேருந்து வரணும்? கிறிஸ்தவத்திலேருந்து வரணும். ரோம ராஜ்யத்திலேருந்து சேர்ந்து வரணுங்கிறப்ப அது அந்த போப்புங்கிற அந்த கிறிஸ்துவ வராத அளவுக்கு தடை பண்ணதே எதுன்னா அந்த காலத்துல ரோம ராஜ்யம் அதுதான் தடை பண்ணிட்டு இருக்குங்கிறத இன்டைரக்டா சொல்லிட்டார். நம்ம தான் இதை புரிந்து கொள்ளணும். அது பின்னாடி கேள்வி இருந்துச்சுன்னா நான் தெளிவா பதில் பார்ப்போம். தொடர்ந்து வாசிக்கலாம். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும். ரோமராஜ்யம் அவனுடைய ஆளுகையிலிருந்து நீக்கப்படும் பொழுது இது வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல வலுசற்பம் மிருகத்துக்கு ஆட்சி பொறுப்பை கொடுத்ததுன்னு வரும். அப்ப அந்த மிருகம் எதுனா ரோமராஜ்யம், வலுசற்பம் எதுனா ரோமராஜ்யம், மிருகம் எதுனா போப்பு மார்க்கத்துக்கு முழு ராஜ்யத்தை கொடுத்ததுங்கிறது வெளிப்படுத்தல் 13 1 முதல் 5 வசனத்துல கிளியரா பார்க்கும். சரிங்களா? தொடர்ந்து அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான். அவனை இதுதான் நம்ம பாடத்துக்கு முக்கியமான வசனம். இப்ப படிக்க போறது கொஞ்சம் கவனமா படிங்க. அவனை யார? அந்த கிறிஸ்து இருக்கிறான்ல அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து. ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அவனை என்ன மாதிரி அழிக்க போறாரு? வாயின் சுவாசத்தினால. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல அவனை வாயின் சுவாசத்துல அழிப்பார். சரிங்களா? பேரடி விழுவும். எதனால? வாயின் சுவாசத்துல. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அவர் இரண்டாம் வருகையில வந்துதான் முற்றிலும் இல்லாம ஆக்குவார். அவனை எத்தனை வகையில அழிக்கிறதா இந்த வசனம் சொல்லுது? வாயின் சுவாசம்னா வேத வசனம். சிம்பிளான அண்டர்ஸ்டாண்டிங். அப்ப இந்த போப்பு மார்க்கம் தலையெடுத்து அந்த கிறிஸ்து இருக்கும்போது பைபிளே இல்லைன்னு புரோட்டஸ்டாண்ட் அமைப்பினுடைய மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் பைபிளை கொண்டாந்து உலகத்துக்கு கொண்டாந்து காமிச்சாங்க. அதான் வாயின் சுவாசம். அதனால வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்துல வசனம் இருக்கு, சாவுக்கு ஏதுவான அந்த அடி செத்துருக்குன்னு அது ஆறி போச்சு. அப்ப பெரிய அடி மார்ட்டின் லூத்தர்ல விழுந்துச்சு. பைபிளை வெளியே கொண்டாடும்போது வாய் சுவாசத்தை. பைபிள் இல்லாம இந்த பைபிளை வெளியே கொண்டாந்தோடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிட்டாரு. தலையில பெரிய அடி. அதுக்கப்புறம் 1899 நெப்போலியன் அவரை பிடிச்சி சிலைகளை போட்டு ஒரு முடிவு கொண்டாடும் போது 3 கிறிஸ்தவ சொசைட்டி பைபிளை எல்லா மொழியையும் மொழிபெயர்ப்பதற்கு 3 கிறிஸ்தவ சொசைட்டி உலகளாவிய அளவுல இயங்குச்சு. அதுலதான் எல்லா மொழிகளிலும் எல்லா இதுலயும் பைபிள் வர ஆரம்பிச்சது. அப்ப அந்த அளவுக்கு வாயின் சுவாசம். பைபிள் சத்தியம் யாருக்கும் புரியலங்க. ஆனா ஒரு சில அடிப்படையான விஷயத்திலே மார்ட்டின் லூத்தர் போன்றவர்கள் அந்த 96 குற்றச்சாட்டை பண்ணது பாவம் பண்ணி சீட்டுக்கு எதிரடையா நின்று கிறிஸ்துவின் ரத்தத்தினால பாவம் மன்னிப்புன்னு சொல்லுது. நீ என்ன காசை வாங்கிட்டு மன்னிப்பு கொடுக்குற? இப்படியாக அடிப்படை விஷயத்துல பெரிய அடி கொடுத்துட்டாங்க. யாருக்கு? அது எந்திரிக்க முடியாத அடியா. ஆனாலும் அந்த எந்திரிக்க முடியாத சாவுக்கு ஏதுவான அந்த காயம் ஆறிடுச்சு. ஆறின பிறகு இப்ப அவனை திரும்ப எழுந்து நிக்கிற அப்படி ஒரு விஷயம் வரும். அப்ப வாயு சுவாசத்தினால அவருடைய 2ஆம் வருகைக்கு முன்பாகவே ஒரு அடி கொடுத்துட்டாரு. இது வரலாற்று உண்மை. சரிங்களா? இது பெரிய அடி முன்னாடியே நடந்துச்சு. ஆண்டவருடைய 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி வர்றதுக்கு முன்னாடி. ஆனா அவனை அழிக்க போறது எப்பன்னு இந்த வசனம் சொல்லுதுன்னு நீங்க சொல்லுங்க. அந்த கிறிஸ்துவை அழிக்க போவது 2ஆம் வருகைக்கு முன்பாகவா? 2வது வாய்ப்பு வரும்பொழுது அவன் வருவான்.
தலை எடுப்பான். அந்த சன்னல் பின்னலாய் அப்படின்னா ஆர்சி புரொட்டஸ்டான்ட் ரெண்டும் வந்திருக்கும். அவனுக்கு அந்த ரெண்டு அமைப்புக்கு தலைவனா வருவான் அந்த அந்து கிறிஸ்து. அப்படி வரும்பொழுது அழிப்பார் அப்படிங்கிறது 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சிக்கு முன்பா 2ஆம் வருகைக்கு அந்த காலகட்டத்திலான இந்த வசனம் சொல்லுதுன்னு சொல்லுவோம். 2ஆம் வருகையில் வந்து பிரசன்னம் அவர் அந்த 2வது வரியை படிங்க. நம்முடைய வருகையின் பிரசனத்தினாலே அவர் வந்திருக்கிற அந்த காலகட்டத்திலே என்ன பண்ணுவார்? நாசம் பண்ணுவார். டெஸ்ட்ராய் ஒன்ஸ் ஃபார் ஆல், முடிவு கட்டப்படும். அப்ப அந்த டெஸ்ட்ராய்க்கு முன்னாடி தான் இவன் என்ன பண்ணணும்னா, நாகும் 1ஆம் அதிகாரம் 11 படிச்சோம் இல்லையா? திரும்ப படிங்க. 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டிருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். அப்ப புறப்பட்டான்ங்கிறதா இருக்க வந்து அவனுக்கு என்ன அடி என்ன இதுங்கிறதுனா வேற வேற இடத்துலதான் நம்ம போய் பார்க்கணும். அப்ப இங்க திரும்ப வந்துடலாம் தெசலோனிக்கருக்கு. அவர் வருகையின் பிரசனத்தினால் அவனை முற்றிலும் அழிப்பாருன்னா இன்னும் அவன் தலையெடுத்து அந்த தலைமைத்துவத்துக்கு வரல. சரிங்களா? இந்த காலகட்டம் வர வரையும் சபை பூமியில இருக்குமா? இப்படி ஒரு கேள்வி எழுப்பிக்கிறோம். ஆண்டவர் 2ஆம் வருகையில வரும்போது சபை பூமியில இருக்குங்கிறதுக்கு வசனங்கள் நம்ம இன்னும் நிறைய தர முடியும். அதன் தொடர்ச்சியா இந்த போப்பு மார்க்கம் திரும்பவும் தலையெடுப்பாங்கிறத நீங்க நம்புறீங்களா? திரும்பவும் தலையெடுத்து திரும்பவும் ஆதிக்கத்துக்கு உலகத்தை ஆள போறான். இந்து அதாவது சமுதாய ரீதியா இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு மத ரீதியா ஒருங்கிணைக்க போறான். அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியா எல்லா கட்டமைப்பையும் தன் கண்ட்ரோல்ல எடுத்துருவான். அரசியல் ரீதியா எல்லா ராஜ்யங்களையும் கண்ட்ரோல் எடுத்து ஒரே தலைமையில தான் உலகமே இயங்க போகுதுங்கிறத அந்த வெளிப்படுத்தல் 17 நம்ம பார்த்தது. அதுதான் நாகும்லயும் நம்ம பார்த்த அந்த ஒரு வசனம். இது வந்து 2ஆம் வருகையில தான் அவன் எடுக்க போறாங்கிறதுக்கு இதுவரையும் ஒரு 50 வருஷத்துல உள்ள அந்த போப்பினுடைய புக் என்ன சொல்றது பேப்பர்ஸ், அந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவன் எல்லா மதங்களையும் ஒருங்கிணைச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. அநேக முறை போப் ஜான் பால் 2, 1 இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40 வருஷம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போதுல இருந்து பாத்தீங்கன்னா எல்லா மதத்தையும் ஒருங்கிணைக்கிற ஒரு வேலை. இந்த கொரோனா டயத்துல கூட எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா? இது எல்லாமே கூப்பிட்டு வச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கா, இன்னும் ஒருங்கிணைக்கல படல. இது நடந்துகிட்டு இருக்கு, ஒருங்கிணையணும். இதுதான் ஒரு ஓமையில ஆண்டவர் பேசுறாரு. கலை ஓமையில நல்ல விதைகளை வச்சுட்டு கலையை வந்து தூங்கிட்டு இருக்கும் போது வேலைக்காரர் தூங்கும் போது வச்சுட்டு போயிடுவான். மத்தேயு 13ல 24ல இருந்து பாத்தீங்க. அதை வந்து புடுங்கிறவான்னு கேட்டா புடுங்க வேணான்றுவார். அறுவடை வரும் பொழுது தானியத்தை நான் களஞ்சியத்தில் சேர்த்துருவேன், இந்த களைகளை கட்டி. அப்ப இந்த களைகளை கட்டினா எல்லா கிறிஸ்தவ மண்டலமும் ஒண்ணு சேர்ந்து கட்டப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்ட பிறகுதான் அவனுக்கு அழிவு அப்படிங்கிறது அந்த ஓமை சொல்லுது. இதை நம்ம திரும்ப போய் மத்தேயு 13ல 39ல இருந்து படிங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 39வது வசனம். அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு, அறுப்பு உலகத்தின் முடிவு. அறுப்புனாக்கி 1914 அறுப்பு முடிஞ்சிருச்சுங்கிறது சத்தியங்க. அதை பத்தி இன்னும் டீப்பா கேள்வி இருந்ததுன்னா நம்ம பின்னாடி பார்க்கலாம். அறுவடை 1914 முடிஞ்சிருச்சு. இப்ப வந்து கோடை கால பொறுக்கப்படுதல் தான் நடக்குது. நம்மலாம் என்னன்னா அந்த ருத்து வகுப்பாருங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப அறுப்பு உலகத்தின் முடிவுனா அறுவடைக்குரிய ஒரு விஷயத்துல உலகத்தின் முடிவுக்கான ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ராஜாக்களே இன்னைக்கு உலகத்துல இல்லைங்கிறது ஒரு சாட்சி. உலகத்தை ஆண்டு இருந்த ராஜாக்கள்லாம் முற்றிலுமே வெட்டியாச்சு 110ஆம் சங்கீதத்தின்படி. அப்ப இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது அறுவடை உலகத்தின் முடிவுட்டார். படிங்க. அறுக்கிறவர்கள் அறுக்கும் போது அறுக்கிறவர்கள் யாருன்னா தேவதூதர்கள்னா வானத்தில் உள்ளவங்களா? யாரு? ஆண்டவர் மத்தேயு யோவான் 4ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, அறுவடை மிகுதி, அறுவடையின் ஆண்டவரை வேண்டிக்கலுங்க, யாரோ விதைச்சா நீங்க போய் அறுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லிக்கிட்டு இருக்கிறார்? சீசர்கள். இப்ப கடைசி காலகட்டத்திலும் இந்த ஆண்டவருடைய ஜனங்களாய் மாமிசத்தில் இருக்கிற சபை தான் இந்த அறுவடையாளர்கள், அறுக்கிறவர்கள், தேவ தூதை கொடுக்கிறவர்கள். அது மனுஷனா இருக்கலாம், தேவ தூதர்களா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்துட்டு பரலோகம் போனார் இல்லையா? 1ஆம் வருகையில வர்றதுக்கு வந்து மரிக்கிறதுக்கு முன்னாடி வரைந்தாங்க தேவ தூதர்களை வச்சு சத்தியத்தை டீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தேவன் நேரடியாக ஜனங்கள் கிட்ட டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்றேன். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல 9வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம்.
ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு புது சிருஷ்டியாய் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய வேலைப்பாடம், தேவனுடைய கிரியை அப்படி இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புற ஜாதியாராய் இருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் ஆனீர்கள். ஓகே, அப்படியே 9 அதாவது 3ஆம் அதிகாரத்துல 9வது வசனம் 10வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அநாதி தீர்மானத்தின்படியே உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது. உன்னதத்தில் உள்ள அதிகாரங்கள், தேவதூதர்கள் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இந்த ரகசியத்தை என்ன பண்ணலையா தெரியப்படுத்தாமல் அனந்த ஞானமானது சபையின் மூலமாய், சபை ஆகிய மாமிசத்தில் உள்ள சபையின் மூலமாக இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. தேவதூதர்களை உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி ஆண்டவர் மீட்கும் பொருளை கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னன்னாக்க தேவதூதர்களை வச்சுதான் டீல் பண்ணாரு. இப்ப தேவனுடைய ஆவியை நேரடியா மனுஷர்களுக்கே கொடுத்து இந்த ரகசியத்தை சபையின் மூலமா தேவதூதர்கள் உற்று நோக்கிற அளவுக்கு இருக்கும்போது தேவதூதர்களா நம்மளுக்கு சப்ஜெக்ட் எடுப்பாங்க. அப்ப இந்த அறுவடையின் காலத்துல அறுக்கிறவர்கள் யாருன்னா தேவதூதர்கள் இல்ல, மனுஷர்கள் தேவதூதனா தேவன் பயன்படுத்துறார். இந்த ரகசியத்தை நேரடியா சொல்ல ஆரம்பிச்சார். நம்மளுக்கு இடையில எல்லாம் புரோக்கர் எல்லாம் இல்லைன்றார். நம்ம இந்த ரகசியத்தை தேவதூதர்களே உற்று நோக்கிற அளவுக்கு இருக்குன்னா பேதுருலையும் பார்க்கணும். ஆகவே இப்ப இந்த விஷயத்துலதான் நம்ம இங்க பார்த்தோம். மத்தேயு 13:39 பார்த்தோம். அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். இப்ப படிக்கலாம் பாருங்க. அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் களைகளை சேர்த்து அக்னியால் சுட்டு எரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். உலகம் முடியும் பொழுது, உலகம் முடிவுக்கான ஆரம்பம் என்னன்னா இவங்க எல்லாம் ஒண்ணு சேரணும். உலகம் முடியணும்னா எது நடக்கணும்? உலகம் முடியணும்னா எது நடக்கணும்? இவங்க ஒண்ணு சேர்ந்து நெருப்புல மகா உத்தர காலத்துல அழிவுக்கு உட்படுத்தப்படணும். ஆனா 39வது வசனம் என்ன சொல்லிருச்சுன்னா அறுவடை உலகத்தின் முடிவு. அப்ப சபை முடியணும், அதே நேரத்துல இவங்க எல்லாம் கலையா கட்டப்பட்டு ஒரு பேரழிவுக்குள்ள போகணும். யாரு? அப்பனா உலகம் முடியும் பொழுது சபையும் இருக்கும், இருப்பாங்க. ஆனா பாபிலோன் குமார்த்தி எதுக்குள்ள போயிருக்கணும்? மகா ஓத்திர காலத்தின் ஒரு முடிவுக்குள்ள போயிருக்கணும். அப்ப முடிவுக்குள்ள போய்க்கிறதே யாராதான் இருக்குங்கிறதா நான் சொன்ன போது மாமிசத்தில் உள்ள சபை தான் இது. பேர்லாம் நடக்கும். உயிர்த்திலிருந்து போறவங்க போயிட்டே இருப்பாங்க. இந்த பாபிலோனுக்கு என்ன ஆகும்? அழிவு நடக்கும். தொடர்ந்து படிக்கலாம். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய யாருடைய ஆண்டவருடைய 2ஆம் வருகையில தான் அறுவடை நடக்கும். அந்த அறுவடையில பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். எது? ஒப்புமா இருக்கும், தலையெடுத்து அழியும். அதே நேரத்துல சபை உயிர்த்தெழுந்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இதெல்லாம் எப்ப நடக்கணும்? 2ஆம் வருகையில் அவருடைய ராஜ்யத்துல இந்த இடர்கள் எல்லாம் அவர் சரி பண்ணுவாரு. ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிருக்கும், இதெல்லாம் இடரலா இருக்குமா? நம்ம என்ன நினைச்சிடக்கூடாதுன்னா ராஜ்யம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே எல்லாம் சரி பண்ணிட்டு ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகும்னு வசனம் இல்லைங்கிறதுக்கு இது ஒரு மிக முக்கியமான வசனம். இந்த வசனத்தை நம் உள்வாங்கும் போது எனக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்படி படன்னு ஆயிடுச்சு. ராஜ்யத்துலதான் அவர் வந்துதான் எல்லாத்தையும் சரி பண்ணுவாருங்கிறதுக்கு மிக முக்கியமான ஆதாரங்கள். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடரல்களையும்
அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூளையிலே போடுவார்கள். அக்னி சூழல்னா நரகம் இல்ல, மகாபோதர காலத்துல இந்த பாபிலோன் போப்புமார்க்க தலைமையில் தலையெடுத்து வரும்போது, கொஞ்ச காலம் அவன் தலையெடுத்து வரும்போது நாகூமில் சொல்லப்பட்டதுல நெருப்பு கொடுத்துனா அப்படியே திகு திகுன்னு பிடிச்சி எரிஞ்சு மொத்தமா இல்லாம போயிடும். அப்படிங்கிறப்ப இந்த நாகும் புத்தகம் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்துக்குரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பாடமாக இருக்குது அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும். நான் இவ்வளவு விஷயத்தையும் ஏன் பேசிட்டு வந்தோம்னா, இது நம்ம காலகட்டத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம காலகட்டம்னா விசேஷமா 1914 அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் ரொம்ப தெளிவா சொல்லுது அப்படிங்கிறத இன்னும் தெளிவா போய் நம்ம நாகும் புத்தகத்துல பாருங்க. அதுக்கு முன்னாடி தானியேல் 7ஆம் அதிகாரத்துல 23, 24, 25 வசனத்துல இந்த அந்து கிறிஸ்து என்கிற சின்ன கொம்பை பத்தி சொல்லிட்டு, இந்த சின்ன கொம்பு 3.5 வருடம் காலங்கள் அரை காலம் வரையும் ஆட்சி பண்ணுவான், பரிசுத்தவான்களை ஒடுக்குவான், காலத்தையும் பிரமாணத்தையும் மாற்றுவான், அவனுக்கு எப்பதான் அழிவு அப்படிங்கிறத 24, 25 வசனத்துல நம்ம தானியேல் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அந்த 10 கொம்புகள் என்னவென்றால், அந்த ராஜ்யத்திலே எழும்பும் 10 ராஜாக்கள், ரோம ராஜ்யத்தில் எழும்பும் 10 ராஜாக்கள். அவர்களுக்கு பின்பு வேறு ஒருவன் எழும்புவான், அவன் தான் சின்ன கொம்பாகிய அந்த அந்து கிறிஸ்து போப்பு மார்க்கம். அவன் முந்தினவர்களை பார்க்கிலும் வேறாயிருந்து 3 ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி, எதிராக தன்னே கிறிஸ்து என்று வார்த்தையை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி, அந்த 1260 நாளும் கிறிஸ்தவத்தை ஒடுக்கி பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஜூன், ஜூலை, ஜூலியஸ் சீசர், ஆகஸ்ட் சீசர், இது எல்லாமே கிரெகோரியன் கேலண்டர், ஃபுல்லாவே ரோமன் கேலண்டர். காலத்தை மாத்திட்டான், பிரமாணம் கிறிஸ்துமஸ் உண்டாக்கிட்டான், ஈஸ்டரை உண்டாக்கிட்டான், எல்லா பிரமாணத்தையும் மாத்திட்டா, செலவு வழிபாடு பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் மாத்தினையா தான் இந்த சின்ன கும்பு போப்பு தான். சரிங்களா? இதெல்லாம் இங்க அப்படியே தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. இவனுக்கு எப்ப அழிவுன்னு சொல்றாரு பாருங்க, எந்த காலகட்டத்தில் இவனுக்கு முற்றிலும் அழிவுங்கிறத சொல்றாரு பாருங்க. அவர்கள் ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் மட்டும் அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். இந்த 3.5 வருடம் 1260 நாள் வரையும், முதல் அடி விழுந்துச்சு இல்லையா, அந்த காலகட்டத்தினுடைய காலம் வரையும் அவன் ஆட்சி பொறுப்புல இருப்பாங்கிறது தான் முதல் விஷயம். முதல் வாய்ப்பா நாகுமின் படி நம்ம பார்க்கிறோம். 2வது வாய்ப்பு, ஆண்டவர் 2ஆம் வருகையில 1000 வருட அரசாட்சியில் தலையெடுக்கும் போது அவன் அடிப்பார். இதுதான் அந்த தீர்க்க தரிசனத்தின் மிக முக்கியமான நோக்கத்துல நம்ம உள்வாங்கணும். தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். இப்படி தலையெடுத்து இப்படி எல்லாம் பண்ணுவான், நியாய சங்கம் உட்காரும். இது என்னது நியாய சங்கம்? நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பின் நாள்னா என்ன? பதில் சொன்னீங்கன்னா இதுக்குள்ள போக முடியும். நியாய தீர்ப்பின் நாள் எப்ப? கடைசி நாளில் நான் நியாய தீர்ப்பு செய்வேன்னு சொல்லிட்டு யோவான்ல சொல்றாரு. அந்த நியாய தீர்ப்பின் நாள் கடைசி நாள், அதான் 7ஆம் நாள். 7ஆம் நாள்னா 7வது 1000 வருடமாகிய ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் அந்த 1000 வருட அரசாட்சி தான் நியாய தீர்ப்பின் நாள். சரிங்களா? சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நியாய தீர்ப்பு நாளுங்கிறது இங்கே நடக்குது, அறுவடைங்கிறது இங்கே நடக்குது, அழிவுங்கிறது இங்கே நடக்குது, கலைகளை எல்லாம் ஒன்று சேர்க்கறது இங்கே நடக்குது. அதுதாங்க நம்ம அந்த மைண்டுக்குள்ளதான் நம்ம வரணும். இது அத்தனையும் வசனத்தை பார்த்தோம்னா நம்மளுக்கு அப்படியே ஓப்பனா எல்லாம் வந்துட்டே இருக்கும். சரிங்களா? சிம்பிளா ஒரு வசனம் வெளிப்படுத்தல் 20 பாக்குறோம். அந்த வசனத்தை படிங்க. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. அது எவ்வளவு நாள்னா அந்த வசனத்தின் கடைசியில 1000 வருஷம். சரிங்களா? அவரோடு கூடங்கிறத 1,44,000 பேர் ஆழ்வாங்கிற ஒரு கருத்து இருக்கு. அதை நம்ம பின்னாடி பார்க்கணும். சரிங்களா? ஓகே. அப்ப நியாய தீர்ப்புங்கிறது அந்த ஒரு நாள் நியாய சங்கம் அப்படிங்கிறது. நியாய சங்கம் அமர்ந்துன்னா ஆண்டவருடைய 2ஆம் வருகையின் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தானியேல் வசனம் சொல்லுது. அப்ப எப்ப சொல்லுது? அந்த கிறிஸ்து வந்து இந்த 3.5 வருஷம் முடிஞ்ச பிறகு, 3.5 வருஷம்னா 1260 நாட்கள் முடிந்த பிறகு நியாய சங்கம் உட்காரும்னா 2ஆம் வருகையில் நியாய சங்கம் உட்காரும். நியாய தீர்ப்பின் நாள் ஸ்டார்ட் ஆகும். ஆண்டவருடைய 2ஆம் வருகை தான் நியாய தீர்ப்பின் நாள். ஓகேங்களா? இதை நம்ம கொஸ்டின் இதுல வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப நியாய சங்கம் உட்கார்ந்த பிறகு என்ன நடக்குதுன்னு பாருங்க. தானியேல்
ஆனாலும் நியாய சங்கம் உட்காரும். அப்பொழுது முடிவு பரியந்தம் அவனை சங்கரிக்கும்படியாகவும் அழிக்கும்படியாகவும் அவனுடைய ஆளுகையை நீக்கி போடுவார்கள். இப்ப இந்த வசனம் ஆண்டவருடைய 2ஆம் வருகை நியாய சங்கமாகிய நியாய தீர்ப்பினால் 1000 வருட அரசாட்சியில அவனுக்கு அழிவுன்னு சொல்லப்படுதா, இல்ல 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாகவே அவனுக்கு அழிவுன்னு சொல்லுதா? சாட்சியில தான். புரியுதுங்களா? அப்ப நியாய சங்கம் நியாய தீர்ப்பினால்ங்கிறது 1000 வருட அரசாட்சி. அவர் 2ஆம் வருகையில வந்தாதான் நியாய தீர்ப்பின் நாள். இப்ப பாருங்க, இந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் எப்ப ஆட்சி கிடைக்குதுங்கிறதையும் வசனம் சொல்றாரு. படி. வானத்தின் கீழ் எங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த பரிசுத்தவான்களுக்கு எல்லாம் ராஜரீகம் முழுமையா எப்ப கொடுக்கப்படும்? அந்த கிறிஸ்துவுக்கு அழிவுக்கு பின்னா, அதாவது நியாயத்தின் பின்னால அவனுக்கு அழிச்ச பின்னா, இல்ல அழிக்கிறதுக்கு முன்னாடியேவா? எவ்வளவு கிளியராக டேட்டிங் எல்லாம் கொடுக்குறாரு பாருங்க இந்த இடத்துல. அந்த விஷயத்தை பாருங்க, நல்லா கவனிங்க. நியாய சங்கம் உட்கார்ந்த பிறகுதான் யாருக்கு அழிவு? அந்த கிறிஸ்துவுக்கு அழிவு. அப்ப நியாய சங்கங்கிறது 2ஆம் வருகை 1000 வருட அரசாட்சி. அவனை அழிச்ச பிறகுதான் இந்த வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்தவான்களுக்கு ராஜரீகமும் அதிகாரமும் கொடுக்கப்படும். அப்பனா 1000 வருட அரசாட்சி முழுவதும், நியாய சங்கம் முழுவதும் அவங்க உட்காருவாங்கன்னு இருக்கா? ஆன்டி கிரைஸ்ட அழிச்ச பிறகுதான் அவங்க போய் அதிகாரத்தை பெற்று ஆடுவார்கள் தான் இருக்கு. அப்ப 1000 வருட அரசாட்சியில் அவர்கள் போய் ஜாயின் பண்ணிக்குவாங்கன்னு தான் இருக்க ஒழிஞ்சு முழு 1000 வருஷமும் இருக்கிறதாக இந்த தானியேல் வசனம் சொல்லவில்லை. இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனா கொடுக்குறேன் நான் பாடத்துல. சரிங்களா? இந்த விஷயத்துல உள்வாங்கிட்டு இப்ப நம்ம நாகும் புத்தகத்துல 1ஆம் வசனத்திலிருந்து படிக்கிறோம். நினிவேயின் பாரம். எல்கோசானாகிய நாகுமின் தரிசன புஸ்தகம். ஓகே, இந்த நாகும் அப்படிங்கிறவர் அப்படிங்கும் போதுதான் இவர் பேர்ல ஒரு ஊர் இருக்கு. நாகப்பட்டினமா? வேளாங்கண்ணி நாகப்பட்டினமா? நாகமுக்கு முன்னாடி பின்னாடி ஒரு வார்த்தையை போட்டு பாருங்க, ஒரு பேர் வரும். என்ன சொல்ல போனா அந்த கப்பர்நகும் அந்த ஊரு இல்ல என்னது எல்கோசான்ங்கிறதான் உண்மையிலேயே அந்த ஊர் பேருங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி என்ன மாதிரி தீர்க்கதரிசினா அந்த ஊரே அவர் பேர்ல மாறிடுச்சு. அந்த அளவுக்கு அவர் பவரான ஒரு தீர்க்கதரிசிங்கிறத புரிஞ்சுக்கணும். நாகும் அப்படிங்கிற ஊராவே மாறிடுச்சு. அது அந்த தீர்க்க தரிசனத்தின் உச்சமான இடமா இருந்ததுனாலதான் அதுக்கு பேர் கப்பர் நாகும். அப்படின்னா தீர்க்கதரிசிகளினுடைய தலைமையகம் அப்படிங்கிற அளவுக்கு, ஆறுதலின் இடம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்த இடம். ஆண்டவர் இந்த கப்பர் என்ன சொன்னாருங்க? நீ பாலா போயிட்டார். சரிங்களா? அப்ப இவ்வளவு உச்சமா இருந்த இது கூட ஒரு நிழலும் பொருளுமா வேற ஒரு கோணத்துல நம்ம பாடம் பார்க்கணும். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கணும். தீர்க்கதரிசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு விஷயங்கிறத நம்ம புரிந்து கொள்ளலாம். அவ்வளவு என்ன பிரதர்? சரி, அந்த 3 அதிகாரத்துல ராஜ்யத்துல நடக்கிற நிகழ்வு எழுதியிருக்கிறாருங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்ப இவர்கள் ராஜ்யத்துல பாபிலோன் போப்பு மார்க்கத்திற்கான அது இன்னும் தலையெடுக்கல, தலையெடுத்து அதை அழிய போற காரியத்தை பத்தி தீர்க்க தரிசனம் 1000 வருட அரசாட்சியில் அவருக்கு நடக்க போற, அந்த போப்பு மார்க்கத்துக்கு நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனத்தை எழுதியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இது சபை முடிவு வரையும் திரள் கூட்டம் எப்படி வருங்கிறத பத்தி வரை இந்த முழு அதிகாரமும் சொல்லுது. இதை இப்ப நம்ம அப்படியே ஒவ்வொரு வசனமா படிச்சிட்டோம். இப்பதான் நம்ம பாடத்துக்குள்ளே போறோம். சரிங்களா? படிக்கலாம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். பாருங்க, நீதியை சரி கட்டும் நாள் அப்படின்னு சொல்றாரு. எப்ப அது? எல்லா நீதியும் சரி பண்றது எப்போ? புரிஞ்சு போச்சா? அப்ப இந்த வசனம் ஆரம்பிக்கும் போது இது எந்த ஆட்சியை பத்தி சொல்லப்படுதுன்னு புரிஞ்சிருச்சுங்களா? 1000 வருட அரசாட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா? இப்ப இந்த கப்பர்நகூமை மறந்துடுவோம், அதுக்கு இது என்னது நாகுமை மறந்துடுவோம். இப்ப நம்ம வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு அப்படியே வந்து உட்காந்துருங்க. இது ஃபுல்லாவே இப்ப யாரை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம வாழ்க்கையில நடக்க போற தீர்க்க தரிசனத்தை பார்க்க போறோம். ஆண்டவர் 2ஆம் வருகை நீதியை சரி கட்டும், 1000 வருட அரசாட்சியை எல்லாத்தையும் சரி பண்றாங்க, அநீதி எல்லாம் சரி, அதுதான் நம்ம பார்க்கிறோம். எதுனது? அவருடைய ராஜ்யத்தில் உள்ள இடர்களை எல்லாம் நீக்கிற நாள்.
அந்த நாள்ல நம்மளுக்கான என்ன ஒரு விஷயத்த வச்சிருக்கிறார், சத்தியம் வச்சிருக்கிறார். படிங்க. கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். அப்ப கோபம், அவர் கோபத்தின் நாளிலே என்ன பண்ணுவார்? ராஜாக்களே வெட்டுவார். வெட்டி முடிச்சிட்டாரா? இதெல்லாம் 1914 ஆரம்பிச்சு முடிச்சிட்டாரு. இதெல்லாம் முதல் உலக போர்லயே ஆரம்பிச்சிட்டாரு. அதெல்லாம் இன்னைக்கு ராஜாக்கள் இருக்காங்க. சும்மா இருக்கிற மைசூர் ராஜா, இளவரசி, இங்கிலாந்து, அதெல்லாம் சும்மா பேருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. இப்ப மக்கள் என்ன ஆட்சி வந்துருச்சு? கம்யூனிஸ்ட் ஆட்சி போய் மக்களாட்சியே வந்துருச்சு. அப்ப அந்த கோபத்தின் நாளுக்குரிய விஷயம்லாம் தாண்டிடுச்சு. இந்த வசனம்லாம் என்னது? பாஸ்ட் டென்ஸ். சரிங்களா? அந்த கோபத்தின் நாளுடைய இன்னும் உச்சம் அடையல, ஆனா அந்த கோபத்தின் நாளுக்குள்ள நம்மளும் இருக்கிறோங்கிறத பத்தி புரிஞ்சுக்கலாம். படிங்க. கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். வசனம் பார்த்தா அப்படியே என்னமோ பயங்கரமா எழுதிவிட்டு இங்க பாருங்க. என்ன புரிஞ்சுக்கணும்னா கோபம் உள்ளவர், 3வது வசனம் நீடிய சாந்தம் உள்ளவர். இதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா ரெண்டுமே ஒரே ஆளுக்கு பொருந்தும்னு எடுத்துக்க கூடாது. ஒரு குரூப்புக்கு இப்படி இருக்கிறாரு, இன்னொரு குரூப்புக்கு பாருங்க. நம்மளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, அந்த சப்ஜெக்ட் கேட்கிறோமே, ஆராய்ச்சி பண்றோமே, வடநாட்டுல போய் உட்காந்து இதெல்லாம் உட்காந்து பேச முடியும்னு நினைக்கிறீங்களா? அரபு நாட்டுல இப்படிலாம் கூட முடியுமா? அவர் யாருக்கு பாருங்க. இதை வந்து ஓப்பனா ஒரு வசனத்துல பார்க்கலாம் பாருங்க. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 1 முதல் வசனம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாய் இருப்பார்கள். அவர் அந்த அக்கிரமம் செய்கிறவர்கள் யாவரையும் துரும்பாக்கிடுவார்னு, தூளா ஆக்கிடுவார். சரிங்களா? தொடர்ந்து. வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டு எரிக்கும். அந்த நாள் கோபத்தின் உச்சத்துல சுட்டு எரிக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மகாபுத்திர காலத்துல என்ன பண்ணுவாரு? நெருப்புல கொண்டு எல்லாத்தையும் போட்டு பொசுக்கிடுவார். இந்த பாப்பா ஆண்டி கிரைஸ்ட என்ன பண்ண போறாரு? செத்தைய போல கொளுத்தி வச்சாக்கே அப்படி என்ன ஆயிரு? குப்புன்னு பிடிச்சி அப்படி சாம்பலாயிருங்கிறதான். அதெல்லாம் யாருக்கு எழுதி இருக்குன்னு பாருங்க. இந்த மல்கியா 4ஆம் அதிகாரம் முழுவதுமே அந்த கிறிஸ்து உலகம் அது அழிவுக்காக எழுதியிருக்குதுங்க. சரிங்களா? அதையும் நீங்க நாளுமே அப்படியே லீட் பண்ணுங்க. படிங்க. அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமற் போகும். அந்த சன்னல் பின்னல சிக்கிக்கிட்டு இருக்குது இல்லையா? அதுல கொஞ்சோண்டு வேறு கிளை இருந்துன்னா திரும்ப முளைச்சு வந்துடும். அதுதான் மறுவாய்ப்பு கொடுத்து திரும்ப முளைச்சு வர போகுதுன்னு நம்ம பாக்குறோங்க. எது கோப்பு மார்க்கம் திரும்ப வரப்போகுதுங்கிறது நம்ம கண் கூட நடக்க போறதா அப்படியே தீர்க்க தரிசனமா சொல்றோம். வசனம் சொல்லுது, அதனால சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து நீ கனவு கண்டுட்டு நேற்று நைட்டு கனவு கண்டுட்டு வந்து உங்கள்ட்ட எல்லாம் எதுவும் பேசிட்டு இருக்கோம். இது நடக்க போகுது, வசனம் சொல்லுது. இது நடக்கலைன்னா தேவன் பொய், அவ்வளவுதான் விஷயம். சரிங்களா? அப்ப இது நடக்குங்கிறத அப்படியே நம்மளுக்கு பாக்குறோம். படிங்க. ஆனாலும் இது வந்து உலகத்துக்கு என்னமோ அந்த கிறிஸ்துவுக்கு உலக ராஜ்யங்களுக்கு வேறையும் கோப்பையும் அழிக்கும் சொல்லிவிட்டு, ஆனாலும் அப்படி பாருங்க. அந்த வார்த்தையை ரொம்ப அப்படி ஸ்ட்ராங்கா அழிச்சு நொறுக்கி பிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஆனாலும் இப்படி இருக்கு பாருங்க. அந்த குரல்லே அப்படியே வருது பாருங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். பாருங்க, ஒரு குரூப்புக்கு மட்டும் சத்தியத்திற்குரிய ஜீவியத்திற்கான நீதியினுடைய ஆளுகைக்குரிய எல்லா விஷயமும் நடக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அந்த நீதியின் சூரியனுடைய சட்டைக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆசீர்வாதமா இருப்பாங்க. அவங்களுக்கு பேரழிவு. இந்த கலை பொம்மை, நல்ல தானிய பொம்மைய களஞ்சியத்துல ஒரு இது சேர்க்கும் பொழுது இன்னொன்னு என்ன ஆகுது? நெருப்புல போடப்படுது. அந்த விஷயத்தை இங்க எப்படி பேரலா மூணையுமே பாருங்க. தொடர்ந்து. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகள் போல் வளருவீர்கள். பாருங்க, நீங்கள் வெளியேனா என்னுடைய ஆசீர்வாதத்துல இருந்து நீங்க வெளியேனா உலகத்துக்குள்ள போனா கூட, ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்துட்டு நீங்க உலகத்துக்குள்ள போனாங்கள, வெளியே போனா கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். எதுக்கு வெளியில போய் கொளுத்த கன்று மாதிரி நல்லா புல்லு தின்னு மேய்ஞ்சி அப்படியே தடியா இருக்கணும்? இஸ்ரேல் நாட்டுல கொளுத்த கன்று தேவைப்படும். எப்ப தெரியுங்களா? எந்த ஒரு பலியிலையுமே கொளுத்த கண்ணை தான் அடிப்பாங்க. இப்ப நம்ம எல்லாம் யாரு? ரோமர் 12:1 படி ஜீவ பலி, பரிசுத்த பலி செலுத்துறதுக்கு இந்த இதே உலகத்துல வாழ்ந்துட்டு தான் பலி செலுத்தணும். நம்ம உலகத்துலதான் வாழ்ந்துட்டு தேவனுக்கு ஏற்ற நீதியான பலியை செலுத்தணும். அப்ப அவருடைய ஆரோக்கியமான சூழ்நிலையில நம்ம பலி செலுத்தத்தக்க ஒரு குரூப்பாக பிரிச்சு எடுக்கிறார். அங்கே அழிவுன்னு நாம சொன்னா, இங்க என்ன சொல்றாரு? இரக்கமும் நீதி. யாருக்கு இந்த இரக்கமும் சாந்தமும்? நமக்கு மட்டும்தாங்க. அப்படியே பிரிக்கிறாருங்க. கலையையும்
நல்ல தானியத்தையும் அப்படி பிரிக்கிற, சரிங்களா? பிரிச்சு எதை எங்க சேர்க்கணுமோ அப்படியே ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போறாரு. அதான் நம்ம புரிந்து கொள்ளணும், சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். பாருங்க, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த அந்து கிறிஸ்து போன்ற பேரமைப்புகள் எல்லாம் உங்க காலுக்கு கீழே போட்டு மிதிக்க வைப்பேங்கிறாரு. நாகும் புத்தகத்தினுடைய ரிசல்ட்ல நாம தான் அவங்களை ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறோம்ங்கிறாரு. கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து அவர் பண்றாருங்கிறதுக்காக உங்க காலுக்கு கீழே போட்டு நான் மிதிப்பேன் அப்படிங்கிறார். நான் தொடர்ந்து, நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த முள்ளு சன்னல் பின்னலா இருக்கக்கூடிய இது நெருப்பு கொளுத்திட்டா நம்ம காலுக்கு கீழே சாம்பல். இப்ப திரும்ப வந்துருங்க நாகும். அப்ப அங்க சொல்றாரு, உக்கரத்தின் கோவத்தின் அப்படிலாம் சொல்லிவிட்டு அவங்கள பற்றி அப்படியே கொடூர ஒரு சில பேரை கோவத்துல பார்க்கும்போது தெரியும், என்ன பண்ணுவாரு தெரியலையா அப்படின்னு. அப்படி கொஞ்சம் நேரம் கழிச்சு அம்மா ஒரு கருத்துக்காக சொல்றேன், வீட்டுக்கு வந்துட்டா டம்மி பீஸ் ஆயிடுவாங்க, அப்படிதானே? அது மாதிரி இதை நீ அப்படி ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்க வேணாம். அது நம்மளை பார்த்த உடனே அவருக்கு என்ன ஆகும்னே தெரியல. அவருடைய மனவாட்டியை சபையை பார்த்த உடனே நீடிய சாந்தமும் படிக்க கர்த்தர் அது முன்னாடில இருந்து படிங்க, அவர் கோபத்தில இருந்து ஆரம்பிக்கும். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன். கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவர், உக்கிர கோபம் உள்ளவர். கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர். அவர் தம்முடைய பகைஞருக்காக கோபத்தை வைக்கிறவர். அப்ப நம்மளுக்கு கோபத்தை வச்சே இல்லை. நம்மள அப்படி திரும்பி பார்த்துட்டாங்கனாலே நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர். அவர்களை ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அவங்களுக்கு முடிவு உறுதி. ஒரு வாய்ப்பு தான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த வாட்டியெல்லாம் என்னது, மறு வாய்ப்புக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது. இந்த சுழல் காற்று பெருங்காற்றுங்கிறது வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்துல 4 காற்றுகள் சுத்திக்கிட்டு அடிக்கும் போது 4 தூதர்கள் சமுதாயம், பொருளாதாரம், அரசியல், மதத்தை பிடிச்சி அப்படியே வச்சுக்கோங்க. இந்த பூமியில், சமுதாயத்தில், மரம், தேசங்களில், தண்ணீர், சமுத்திரத்தில், அதாவது ஜனங்கள், இவைகள் மத்தியில் இந்த காற்று அடிக்காதபடி 1914 முதல் உலகப் போர், 1939 2ஆம் உலகப் போர், இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் இப்ப இதுவரை சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். ஆனா சுழல் காற்று அடிக்க போற நேரத்துல அப்படி பிடிச்சி வச்சுட்டாங்க. பேரழிவுக்குரிய மகா உத்தர காலகட்டத்துலதான் நம்ம 1914 இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்துல அவர் என்ன பண்ணி வச்சுட்டாருன்னா, சுழல் காற்றுல தான் வரும்போது சுத்திக்கிட்டு அடிக்கிற மாதிரி தான் வருவாரு. ஆனா இங்க பார்த்தா சபை ரெடி இல்லை. இப்பதான் ஹவு டு ஸ்டடி சப்ஜெக்ட் கேட்குது யாரு? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிகேயா சபையை பார்த்தா வாந்தி பண்ற நிலைமையில இருக்கு. வாங்கப்பா உங்களை புளியாக்கி எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை என்ன பண்றேன், எனக்கு உத்தமமாய் ஆக்குறேன்னு சொல்லிட்டு அவர் வந்துதான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காரு, சத்தியத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அவர் வந்துதாங்க நம்மளை ரெடி பண்ணணுங்கிறதா மல்கியா 3ஆம் அதிகாரம். நேர ஆலயத்துக்கு வந்து என்ன பண்றாரு, லேவியின் புத்திரரை புடம்பிட்டு, வெள்ளியை புடமிட்டு, சத்தியத்தை புடமிட்டு, நம்மளை சுத்தம் பண்ணி காணிக்கை செலுத்துவதற்கு ரோமர் 12 படி கொளுத்த கன்றுகளை போல வளர்ந்து பலி செலுத்துறதுக்கே நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிற காலகட்டத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் நம்ம பார்க்கும்போது நம்ம மேல எப்படி ஒரு விஷயத்த பண்றாருங்கிறத இந்த நாகம் புத்தகத்துல பார்க்கலாம். தொடர்ந்து, கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்தூளாய் இருக்கிறது. அப்ப அவர் ஆண்டவர் 2ஆம் வருகையில் மேகத்தின் மேல் வருவார்ங்கிற வசனமே இதுதாங்க. அப்படி வரும்போது அவர் பாதத்துக்கு கீழே சுழல் காற்றா இருக்கக்கூடிய விஷயத்த கட்டி வச்சிட்டாரியா, முத்திரிக்கப்பட்டு தீர்ற வரையும் 1,44,000 பேர் முத்திரிக்கப்பட்டு முடிவு கட்டுற வரையும் இந்த மகா உத்தரத்தின் உச்சமாகிய ரஷ்யாவை மையம் கொண்டு இஸ்ரேலை அட்டாக் பண்ற அந்த 3ஆம் உலக போர், அர்மகதோன் யுத்தம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறார். சரிங்களா? அதுதான் இங்க சுழல் காற்றின் மேல் வந்தாரு. ஆனா என்ன பண்ணி வச்சுட்டாரு, பிடிச்சி வச்சுட்டாரு. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்தின்படி. எதற்காக? இங்க அழிக்கணும் கோபத்தோட வந்தா இங்க ஒரு குரூப் அவங்க மேல இறக்கப்படுற மாதிரி இருக்கு. வேற வழி இல்லாம அவர் திண்டாடுற நிலைமைக்கு நம்ம ஆளாக்கி வச்சிருக்கோம். நம்ம ரெடி இல்லைன்னு சொல்றேன். அவருக்கு நம்ம ஒத்தி ரெடியா இருந்தா வந்த கோபத்துக்கு எப்பயோ உலகத்தை முடிச்சுட்டு ராஜ்யத்தை வெளியரங்கமாக்கி உலக ரட்சிப்புக்குள்ள போயிருப்பாரா இல்லையா? இப்பதான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இல்லையா?
வந்துட்டாரா? வரல. ஓகே. சாத்தான் கட்டி வச்சாச்சு. ஓகே, தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி. பாருங்க, சமுத்திரம்னா உலக ஜனங்களை அதட்டி வற்றி போக பண்றதுன்னா அவங்க பொய்யான மார்க்கத்திலிருந்து பொய் போதனைகளிலிருந்து வற்றி போகிறது. இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்துல சபைகள் எல்லாம் உலகளாவிய அளவில் உள்ள கிறிஸ்தவ மண்டலத்துல சபைக்குள்ள யாருமே போல. அந்த தண்ணீர் எங்க போல, ஜனங்கள் சர்ச்சுக்கே போறது இல்லை. இறந்தல தமிழ்நாட்டுல மட்டும்தாங்க ரொம்ப வைராக்கியம். அது என்னன்னு புரியல. இன்னொன்னு சொல்றேன், இந்த தமிழ்நாட்டுல இந்த திராவிட கட்சி இருக்கு இல்லையா, அது எப்படியோ ஒண்ணு, அது டிவிக்கே கூட திராவிட கட்சியா தான் வருது, சரிங்களா? டிஎம்கே இருக்கட்டும், அண்ணா டிஎம்கே, இந்த திராவிட கட்சி இருக்கிறதுனால தாங்க நம்ம இப்படி உட்காந்து படிக்கணும். இது வடநாட்டுல நீங்க இப்படிலாம் உட்காந்து கூடுகையே பண்ண முடியாது. நான் வடநாட்டுல வேலை பார்த்துட்டு வந்திருக்கேன், ஏர்ஃபோர்ஸ்ல. எதுக்கு சொல்றேன்னா, இது கூட தெய்வீக பாதுகாப்பு, நம்மளுக்காக தேவன் ஏற்படுத்தின தெய்வீக பாதுகாப்பு. அதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அதெல்லாம் அவருடைய செட்டையின் கீழ் ஆரோக்கியம். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. அவர் சமுத்திரத்தை அதட்டி அதை வற்றி போக பண்ணி சகல ஆறுகளையும் வறட்சியாக்குகிறார். இப்ப பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட், நீங்க நியாய தீர்ப்பின் பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட்னுடைய விஷயமே, பாபிலோன்ங்கிறது ஆர்சி புரோட்டஸ்டான்டினுடைய அழிவை பத்தி தான் ஜட்ஜ்மெண்ட். அப்படி ஜட்ஜ்மெண்ட் சொல்லும்போது மேதோபரிசியர்கள் அட்டாக் பண்ணும்போது அந்த பாபிலோனுக்குள்ள வர நதியை டைவர்ட் பண்ணி என்ன பண்ணி விட்டாங்க. அப்பனா அந்த ஜனங்கள் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள வரக்கூடிய ஒரு விஷயமே டைவர்ட் ஆகி அப்படியே வேற வழியில போயிட்டு இருக்கு. ஈஸியா உள்ளறிக்கை நுழைஞ்சு கிழக்கில் இருந்து வருகிற ராஜாக்கள் என்ன பண்றாங்க, பாபிலோனை ஒரு முடிவு கட்டுறாங்கிறதா பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட். அப்ப உலகளாவிய கிறிஸ்தவ மண்டலத்தில் கிறிஸ்தவத்தின் வைராக்கியங்கள்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. அவங்களுடைய அவிசுவாசமான அந்த வைராக்கியங்கள்லாம் குறைந்து கொண்டே இருக்கு. தேவ பக்தியெல்லாம் எல்லாமே இப்படி குறைஞ்சிக்கிட்டு இருக்குங்கிறதா என்னது, அந்த நதி வத்தி, அந்த சமுத்திரம் வத்தி. படிங்க. பாசானும் கர்மேலும் சோர்ந்து லீபனோனின் செழிப்பு வாடி போகும். அப்ப அந்த இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு விஷயத்தை இங்க பேசுறாரு. அதாவது பாசான் அப்படிங்கிறது இல்ல கர்மேல் அப்படிங்கிறதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் மத்தியில ரொம்ப அட்வான்ஸா செஞ்ச விக்கிரக ஆராதனையினுடைய உச்ச இடங்கள். அதெல்லாம் அது ஏன்னா செல்வ செழிப்பா நல்லா விளையிற இடத்துல இருக்கும். கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, இவங்க இந்த விக்கிரக தோப்புகள் எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம அப்படியே அழிவுக்குள்ள போயிட்டு இருக்கும். அந்த போறாங்கல்ல, என்னது வேளாங்கண்ணி பாத யாத்திரை, நாகூரான பாத யாத்திரை, பழனி பாத யாத்திரை, மெகா மெதினா, இது அது பேர் என்னது, பேதுரு ஆலயம், ரோமு, இது எல்லாத்தினுடைய மகிமையும் அப்படியே அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா சும்மாயா அப்படிங்கிற அளவுக்கு மைண்ட் மக்களுக்குள்ள வந்துகிட்டு இருக்கும். அது சொல்றாரு. படிங்க. அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து. இந்த உலக ராஜ்யங்கள்லாம் அதிர்தா, என்ன நடக்குதுன்னே புரியல பாருங்க. ஒவ்வொரு நாடுமே, அது இஸ்ரேலையும் வச்சுக்கோங்க, ஈரானை வச்சுக்கோங்க, மற்ற ஏனைய யூரோப்பு நாடுகளை வச்சுக்கோங்க, ஏன் பெரிய அமெரிக்கா ட்வின் டவர் அடிச்சவனே பாருங்க என்ன ஆனிச்சு, அப்படியே சரண்டர் ஆனாங்க பாருங்க. யாரும் பெரியாருன்னு தண்ணியே உயர்த்த முடியாதுங்க, அடிச்சு தலையில தட்டி அச்சுமாக்காரு அப்படின்றாரு. யார் வந்திருக்கிறார், ஆளுகைக்காரர் வந்திருக்கா, அவரை மிஞ்சி நான் தான் பெரியாருன்னு சொல்ல முடியாது. சொன்னாக்க 10 புரடி தட்டா தட்டுவார். அதான் நடக்கும், சரிங்களா? இது 110ஆம் சங்கீதத்துல 5-6 வசனத்துல பாத்தீங்கன்னா, ராஜாக்களை வெட்டுவார், பெருந்தலைகளா இருக்கிறவர்களை எல்லாம் என்ன பண்ணிடுவார், ஒண்ணுமே இல்லாம டம்மி பீஸா ஆக்கிடுவார்னு படிக்கல. 110ஆம் சங்கீதத்துல 5-6-7. சங்கீதம் 110 5ஆம் வசனம். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள்னா தேசங்களுக்குள் நியாயம் தீர்ப்பார். நியாய தீர்ப்பை ஸ்டார்ட் பண்ணி இருப்பார். நியாய தீர்ப்பின் நாளுக்குரிய நியாய தீர்ப்பை ஸ்டார்ட் பண்ணி இருப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்கள். முதல் உலக போர், 2ஆம் உலக போர், எத்தனையோ கோடி லட்சக்கணக்கான ஜனங்களுடைய மரணம். இப்ப அநேக யுத்தங்கள். அதான் என்னது, ராஜ்யங்கள் மலைகள்லாம் என்ன ஆகுங்க, அதிர்ந்துகிட்டு இருக்கு சொல்லுவாங்கல்ல, அதிர்து இல்லை அப்படிம்பாங்கல்ல, அது உண்மையான அதிர்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் யாருன்னே தெரியாம அதிர்ந்துகிட்டு இருக்கு இந்த உலக ராஜ்யம். அதான் பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விஸ்தாரமான தேச பாருங்க, அமெரிக்கா மாதிரி விஸ்தாரமான தேசங்கள், சைனா, ரஷ்யா சில்லாமலே ஆய்வு கிடந்தது. யுஎஸ்எஸ்ஆர் 80ல எல்லாம் யுஎஸ்எஸ்ஆர் இருந்துச்சு. இன்னைக்கு யுக்ரைனே அவங்க நாடே அவங்களுக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்கு, சரிங்களா? படிங்க.
விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாய் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். யாராச்சும் பெரிய ஆளு நான் தான் அப்படின்னு சொன்னாக்க பின்னாடில இருந்து யார் தள்ளி விட்டு பொத்துன்னு விழுந்து செத்தாங்கன்னு தெரியாது. நடந்துச்சா நடக்கலை தமிழ்நாட்டுல? யார் தள்ளி விட்டான்னு தெரியல, செத்தது எப்பன்னு தெரியல, எத்தனை வருஷம் கழிச்சு அடக்கம் பண்ணாங்கன்னு தெரியும் நம்மளுக்கு. யார வேணாலும் எடுங்க, நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத சொல்றேன். இந்தியாவில் எடுக்கணுமா? இந்த காங்கிரஸ்ல உள்ளவங்க எல்லாத்தையும் கொலைதான் அதிகமா இவர் ஆடிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன சீக்கிரமா மூடி பாடி ஆயிடுவார் சரிங்களா? இது மாதிரி யாரா இருந்தாலும் அது அமெரிக்காவில் பாருங்க, பிரசிடென்ட்ஸ் எல்லாம் பெரும் தலைகள் எல்லாம் சுத்தே பண்ணாங்க, பெரும் தலைவர்களுக்கு நொறுக்கி போடுவார். யாராச்சும் நான் தாண்டான்னு சொன்னாக்கா உடனே பொறடி தட்டு தான் விடுவோம். தலைவர்களா இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் ஓகே, இது வந்து வலிங்கிறது முதலாம் வருகை, அது அப்புறம் நம்ம பார்த்துக்கோ. இது என்ன, நம்ம மலை ராஜ்யம்லாம் அதிருதா அதிருது இல்லையா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சரிங்களா. தொடர்ந்து ஐந்தாம் வசனம், அவர் சமூகத்தில் பர்வதங்கள் அதிர்ந்து மலைகள் கரைந்து போகும். அவர் பிரசனத்தினால் பூமியும் பூச்சக்கரமும் அதில் குடியிருக்கிற அனைவரோடும் எடுபட்டு போகும். அப்ப இந்த பூமிங்கிறது ஆவிக்குரிய ரீதியில் என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா சமுதாய கட்டமைப்பு சரிங்களா. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சமுதாய கொள்கை இருக்கு, இந்தியாவுக்கு ஒரு ஒண்ணு, ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு சமுதாய கொள்கை இருக்கு. ட்ரெஸ் கோடிங்லேயே டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, மாநிலத்துக்கு. தமிழ்நாட்டிலே 10-15 நாள் லாங்குவேஜ்ல வித்தியாசங்கள் இருக்கு. தஞ்சாவூர் தமிழ், கொங்கு தமிழ் இல்லையா. தெற்க இருக்கிற சமுதாய கொள்கை பேச்சுவார்த்தையே நம்மளுக்கு புரியறது இல்லை. நம்ம சென்னையில உள்ள சமுதாய கலாச்சாரம் நம்மளுக்கு ஒத்து வருதான்னு பாருங்க கொஞ்சமாச்சு. இந்த சமுதாயமே என்ன ஆயிரும்னா அப்படியே ஒண்ணு இல்லாம அப்படியே கரைஞ்சி போயிடும், ஒண்ணு இல்லாம போயிடும். அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு மாற்றம்னா மாற்றம் வர்றவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்கிறதா விஷயம். தேர்தல் கூட அப்படிதானே, அதுதான். தொடர்ந்து வாசிங்க. அவருடைய கோபத்துக்கு முன்பாக நிற்பவன் யார்? அவருடைய உக்கிர கோபத்திலே தரிப்பவன் யார்? அவருடைய எரிச்சல் அக்கினியை போல இறைக்கப்படுகிறது. அவராலே கண்மலைகள் பேர்க்கப்படும். கர்த்தர் நல்லவர். இவ்வளவு செஞ்சுட்டு அந்த எதிரிகளுக்கு இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு கர்த்தர் நல்லவர். யாருக்கு நல்லவர்? யாருக்கு நல்லவர்? எத்தனாவது வசனம் அது? 7. படிங்க. இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பாருங்க, இது உலகத்துக்கு இக்கட்டும் இடுக்கணும் பேரழிவும் அந்த இந்த என்னடா நடக்குது? கொரோனா ஒரு வருஷம் ஃபுல்லாவே வீட்டை விட்டு வெளியே வர முடியல. இது வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1914 1919 ஸ்பெயின் ஃப்ளூன்னு அதுவே கொரோனா தானா. இப்ப நம்மளுக்கு கொரோனாங்கிற பேரு சைனாவில இருந்து வந்தது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இதே கொரோனா வந்திருக்குங்க. எக்ஸாக்டா இப்ப 2019 கொரோனா இல்லைங்களா, 19 எண்டு 20. ஓகே, அப்ப இதுல இந்த இக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உலகத்துல இந்த 1914 அப்புறம் தாங்க மகா உத்தர காலத்தினுடைய உச்சத்துக்கு அப்பப்போ போயிட்டு வரும். அதாவது அந்த காட்டை பிடிச்சி வச்சுட்டாரு. அப்பப்போ வந்து ஒரு அடி, ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, மகா உத்தர காலத்துக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ரெடி ஆயிக்கங்க அப்படிங்கிறதா. இந்த வசனம் எப்படி சொல்லுது பாருங்களேன், திரும்ப படிங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. பாருங்க, மற்றவங்களுக்கு எல்லாம் இக்கட்டு, அழிவு, கோபம், பேரழிவு, நாசம், நெருப்பு, ஜட்ஜ்மெண்ட், சாம்பல். ஆனா அந்த இக்கட்டு நாளில நமக்கு என்ன? அரணான கோட்டை. எந்த பிரச்சனையும் இருக்காது. எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. பாருங்களா எப்படி ஒரு வசனம் பாருங்க. தொடர்ந்து, நம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம். 8வது வசனம் போறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பெண்டபிள் கமாண்டரியில ஒரு வசனத்தை லிங்க் கொடுக்குறாங்க. மத்தேயு 24:22. இந்த 7ஆம் வசனம் படிச்சோம் இல்லையா, திரும்ப படிக்கலாம் பாருங்க. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். அப்ப இந்த வசனம் அவங்களுக்கு பேரழிவுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்புக்கு என்னன்னு சொல்றாரு? மிகவும் சிறப்பான பாதுகாப்பு. உன்னை தொடரவன் கண்மணியை, அவருடைய கண்மணியை தொடர மாதிரி அவருடைய செட்டைக்கு ஆரோக்கியம் இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த வசனத்தை சொல்லும் போது மத்தேயு 24:22 படிக்கலாம் பாருங்க.
மத்தேயு 24ஆம் அதிகாரம் 22வது வசனம். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. எந்த நாள்? முந்தின வசனம் படிச்சா படி. 21வது வசனம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாகியிருக்கும். எப்பொழுது? சீசர்கள் 3ஆம் வசனம் கேட்கிறாங்க இந்த அதிகாரத்துல. உங்களுடைய வருகைக்கும் வந்திருக்கிறீங்கிறதுக்கும் இந்த உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்னன்னா இதெல்லாம் நடக்குங்கிறப்போ ஒரு பகுதியை சொல்றாரு. என்னன்னா இதுவரையும் சம்பவித்திராதும் இனிமேலும் சம்பவியாத ஓத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கும் பொழுது அந்த நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் அப்ப குறைக்கப்படணும் அப்படிங்கிற. யாருக்காக குறைக்கப்படணும்? இதான் கேள்வி. இப்ப முதல் உலகப் போர் நடந்துச்சுங்க 1914 19 5 வருடம். 2ஆம் உலகப் போர் 39 48 10 வருடம் ஏறக்குறைய. சரிங்களா? இந்த அணுகுண்டு போட்ட பிறகுதான் அது ஒரு இதா இருந்துச்சு. அது உலகளாவிய அளவில் அன்னைக்கு தொடர்புகளும் எலக்ட்ரிக்கல் கம்யூனிகேஷன்லாம் குறைவா இருந்ததுனால அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு இல்லைனாலும் அன்னைக்கு எல்லாம் தெரியாட்டினாலும் அந்த பேரழிவுக்குரிய ஒரு விஷயத்துல டியூன் டவர் அடிச்சதுக்கு நம்மளுக்கு வெங்காய விலை ஏறிச்சா இல்லையா, தக்காளி விலை ஏறிச்சா இல்லையா, அந்த மாதிரி ஒரு சில எல்லாருக்கும் பொதுவான ஒரு சேதங்கள் இருந்திருக்குது இந்த முதல் உலகப் போர்லையும் 2ஆம் உலகப் போர்லையும். அப்ப இது என்ன சொல்றாருன்னா அந்த நாட்கள் குறைக்கப்படணும், ஸ்டார்ட் ஆகிருக்கும். அந்த மகா ஓத்திர காலத்திலும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். யாருக்காக குறைக்கப்படும்? தொடர்ந்து வாசிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். யார் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? சபை. புரியுதுங்களா? அப்ப மகா ஓத்திர காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் சபை இருப்பாங்கன்னு சொல்லுதா, இருக்க மாட்டாங்கன்னு சொல்லுதா? அந்த இப்ப சொல்லுங்க, நம்ம மகா ஓத்திர காலத்துல இருக்கிறோமா இல்லையா? இத நீங்க பைபிள் ஸ்டூடெண்ட் கேட்டாலே தெரியாதுங்க. மகா ஓத்திர காலம் ரஷ்யா இஸ்ரேல அடிக்கும், அப்பதான் மகா ஓத்திர காலம். அதெல்லாம் இல்ல. 1914 மாரி காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓய்வு நாள்ங்கிறது 2ஆம் வருகை 1874 1000 வருட அரசாட்சி முழுவதுமே 7ஆம் நாள் முழுவதுமே என்னங்க ஓய்வு நாள். அப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஓய்வு நாள்ல மாரி காலம். மழை காலங்கிறது ஓடவே முடியாதுங்க. மழை காலத்துல ஓட முடியுமா? அதான் நீங்க ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடி சரிங்களா? நீங்க படிங்க, அதுலதான் வரும். நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளு. அதாவது 1000 வருட அரசாட்சிக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிக்கங்க. எக்ஸ்ட்ரீமா மகா உத்தர காலத்துக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிக்கங்க. மகா உத்தர காலங்கிறது நம்ம அனுமானங்களின்படி காலக்கணக்கு 1914 முதல் உலகம் ஒரு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல. அதாங்க புரஜாதியாரினுடைய கால முடிவு, இணையான யுகத்துல அடிப்படை முடிவு. 2-3 விஷயம் அங்கே இதாகும். உலகத்துல ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா முதல் உலக போர் உலகத்துக்கே தெரியப்படுத்தப்பட்டது. ராஜாக்களை வெட்டின வருஷம். அப்ப இது வெளியரங்கமான ஒரு அடையாளத்தை தேவன் சொல்லும் பொழுது மாரி காலம் அப்படின்னா எந்த வேலையும் செய்ய முடியாது. அப்படி செய்யணும்னா கொஞ்சம் ரொம்ப நிதானிச்சு மழை காலத்துல ஓட முடியுமா? அங்க இங்க ஸ்டெப்பை பார்த்து வச்சு போகணும். வலிக்கிட்டு போத்துன்னு விழுந்துருவோம், கல்லுல அடிபட்டுருவோம். அதுதான் நீங்கள் ஓடி போவதுன்னா நம்ம எங்க ஓடணும்? யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு ஓடணும். மலை யாரு? நித்திய கல்மலை, ஞான கல்மலை, பிதாவையும் கிறிஸ்துவை நோக்கிய ராஜ்யத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது ஒருவேளை 1000 வருட அரசாட்சியோ அல்லது மகா உத்தர காலமோ ஸ்டார்ட் ஆகிருந்தா ஓட முடியாது, ஓடக்கூடாதுன்னு இந்த வசனம் சொல்லலங்க. என்ன சொல்லுது? வேண்டி கேட்க. அப்ப ஓடுறதே ஓய்வு நாள்ல தான். என்ன சொல்ல போனா 1914 மாரி காலம். மாரி காலம்னு என்னது? மகா உத்தர காலம். மகா உத்தர காலத்துலதான் ஓடுற மாதிரி இருக்கு. இப்ப ஓடுறோமோ இல்லையா? இப்பதான் நம்ம அந்த மலையை நோக்கி ராஜ்யம் வந்துருச்சு, 2ஆம் வருகை வந்துட்டா, நீங்க ரெடி ஆகி வாங்கன்னு கூப்பிடுறாரு. அப்பதான் புரிய ஆரம்பிக்குது. அப்ப இப்பதான் நம்ம ஓடவே ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல என்ன சொல்றாரு? நீங்க அப்போ உள்ளவங்க எல்லாம் ஜெபம்ல இல்லைங்க, நீங்க பாட்டு என்ன பண்ணுங்க, பயணிக்க ஆரம்பிச்சிருங்க. கேள்விப்பட்ட மாத்திரத்துல ஜெபம்ல ஆண்டவரே இந்த சோதனையிலிருந்து என்னை விடுவித்தரலாம் அப்படின்னா இல்லைங்க. இந்த சோதனையில் மத்தியிலே என்னை வழி நடத்தி ஏறணும்.
இப்படிதான் நம்ம போக வேண்டியிருக்கோம். 1874 1914 முன்னாடி வரையும் ஜெபம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்ப ஜெபம்லாம் இல்ல, கிடைச்ச சத்தியம் கிடைச்சோடனே கடந்து ஓடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே வரையும் பொழுது இது இப்படி இருக்கா, அப்படி ஓடிக்கிட்டே பார்த்துக்கிட்டு பிடிச்சிட்டே ஓடணும். கண்ட்ராக்டர் சீட்டு கொடுப்பாரும்போதே எழுதிட்டு இருப்பாரு பார்த்தீங்களா, நம்மளால முடியுங்கிறே அந்த அளவுக்கு ட்ரைனிங்ல இருக்குன்னு விஷயத்தை அப்படி சொல்றாரு. நம்மள்கிட்ட டைம் இல்லை, நம்மளுக்கு நம்ம பெரிய அதிர்ச்சியா இருக்குங்க, நம்மளுக்கு என்ன இப்படி எல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி. தொடர்ந்து வாசிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்ப அங்க கோபத்தோட பார்த்துட்டு இங்கிட்டு நம்மளை பார்த்தா என்ன பண்றாரு, நீடிய சாந்தமும். அங்கே ஒரு இது மாதிரி இருக்கு, இக்கட்டு நாளிலே இங்கிட்டு பார்த்தா அரணான கோட்டை. அதான் அவர்களுக்கு மகா உத்தர காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் குறைக்கப்படும். இப்ப முதலாம் உலக போர் 1914 சரிங்களா, இன்னைக்கு 2023 எவ்வளவு 112 வருஷமா, 112 வருஷமும் யுத்தமா நடந்துருந்துச்சுன்னா இந்த உலகம் என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? கார்கில் வார நம்ம தாங்க முடிஞ்சிச்சா? பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குங்க இப்ப நடந்துச்ச ஒரு யுத்தம், கொஞ்சம் பவர்ல ஏற்றம், அதாச்சும் கொஞ்சம் அவங்க அப்படி சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க ட்ரம்ப் வந்து இடையில உள்ள இருக்க சமாதானம் பண்ண மாதிரி என்னவோ பண்ணி ஏதோ ஒன்று இருக்குன்னு வைங்க, அதெல்லாம் சமாளிக்க முடிஞ்சிச்சா நம்மளாலன்னு கேட்குறேன். இன்னைக்கு வரையும் அணுகுண்டு ஜப்பான்ல போனா ஜப்பான்காரன் அவனை அமெரிக்காவை போட்டு இந்தியா பாகிஸ்தான்ல போட்டு அவனுக்கிட்டே அணுகுண்டு இருக்கு, நம்மளுக்கிட்டே அணுகுண்டு இருக்கு, இருக்கா இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு வரையும் அந்த 14ல இருந்து ஆரம்பிச்ச யுத்தம் இன்னைக்கு வரையும் நடக்கும்னு நினைக்கிறீங்க? எப்பயோ உலகம் முற்றிலும் மனுஷனே இல்லாம இருப்பாங்க சரிங்களா. அதனாலதான் அந்த நாளை குறைச்சிட்டாரு. முதல் உலக போர் 5 வருஷம், 2வது உலக போர் 10 வருஷம். 1948 அப்புறம் என்ன யுத்தம் நடந்துச்சுன்னு சொல்லுங்க உலகளாவிய அளவுல? அது நடக்க போகுதுன்னா அது ரஷ்யா இஸ்ரேலை மையப்படுத்தினா 3ஆம் உலக போர் அர்மகதோன் யுத்தம். அதுக்கு முன்னாடி இந்த பாபிலோனுக்கு ஜட்ஜ்மென்ட். இப்பதான் நம்ம வர்றோம் 8வது வருஷம் படிங்க. ஆனாலும் நினிவேயின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தினால் சர்வ சங்காரம் பண்ணுவார். அப்ப நினிவே என்ன? இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த தீர்க்க தரிசனத்துல நினிவே யார்? யாருன்னு கேட்கிறேன். முழு போப்பு மார்க்கத்தின் தலைமையில் உலக ஆளுகை, கிறிஸ்டியானிட்டி மட்டும் இல்ல உலக ஆளுகை அவருக்கு போகும். அதான் 11ல பார்த்தோம். அப்ப அந்த நினிவேயை என்ன பண்ண போறாரு? முற்றிலும் ஒரு முடிவுக்கு கொண்டாடுவார். அப்படி இருள் அவர் சத்துருக்களை பாருங்க. அதுல வெள்ளம் புரண்டு வரும்னா பாபிலோனுக்கு இந்த சத்தியம் போயிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா அந்த பாபிலோனுக்குள்ள இருந்து தான் நம்ம எல்லாம் வெளியே வந்திருக்கிறோம். இந்த வெள்ளம் எதுன்னு பாத்தீங்கன்னா சத்தியம் தாங்க. இந்த சத்தியம் வந்ததுல இருந்து புரண்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கு. பேர் கிறிஸ்தவ மார்க்கம் அரண்டு போயிடுறாங்க இந்த சத்தியத்தை பார்த்தா. அதான் வெள்ளம். தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக செய்ய நினைக்கிறது என்ன? அவர் சர்வ சங்காரம் பண்ணுவார், இடுக்கம் மறுபடியும் உண்டாகாது. அப்ப மார்ட்டின் லூத்தர் காலத்துல நடந்துச்சு, அது பைபிள் கிடைச்சப்ப. இப்ப 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு, முடிவு கட்டுறதுதான் சரிங்களா. அதான் 2ஆம் வாய்ப்பு இல்ல. அப்படிங்க. அவர்கள் சன்னல் பின்னலாய் இருக்கிற முட்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டு இருக்கையிலும். இதெல்லாம் நீங்களே சொல்லிட்டீங்க, நம்ம அப்படியே கடந்து போயிடலாம். அவர்கள் முழுதும் காய்ந்து போன செத்தையை போல எரிந்து போவார்கள். அப்ப அவங்களுக்கு முடிவு முற்றிலும் சாம்பலாக்கப்படுவார்கள் நம்மளுடைய பாதத்துக்கு கீழாக. படிங்க. கர்த்தருக்கு விரோதமாக பொல்லாத நினைவு கொண்டு இருக்கிற துர் ஆலோசனைக்காரன் ஒருவன் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டான். அப்ப பாபிலோன்ல இருந்து இந்த நம்ம 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல பார்த்த அவன் வரணும். அவன் தான் உலகத்தை ஆளக்கூடிய அளவுக்கு வருவான். காரணம் என்னன்னா எல்லாவற்றிலும் அப்படியே ஒரு சுமூகமான சூழ்நிலை வந்து நம்ம சமாதானம் பண்ற ஒரு மாதிரி வந்து உட்காந்துக்குவாப்புல. சமுதாயத்துல, பொருளாதாரத்துல, அரசியல்ல எல்லா இடத்துலயுமே ஒரு குழப்பங்கள் இருக்குல்ல. நான் எல்லாத்தையும் சரி பண்றேன் மாதிரி அப்படியே திருட மாதிரி உள்ளிருக்க வந்து உட்காந்துருவாங்க. யாரு? படிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் சம்பூரணம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். இப்ப அந்த சம்பூரணத்துக்கு உச்சத்துக்கு போயிருவாங்களாம், அநேகரா போயிருவாங்க. முழு கிறிஸ்தவமே அவங்க தலைமையில உலகமே சம்பூரணத்துக்குள்ள போயிருங்கிறதா அந்த போப்பின் தலைமையிலான ஆளுகை திரும்ப வரப்போகுதுங்கிறத சொல்ல வர்றாரு. படிங்க.
அவன் ஒழிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன். இது வந்து நம்மளுக்கு சொல்றாரு, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து பாருங்க. நம்மள ஏதோ ஒண்ணு அப்படியே நம்மளை கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்குல்ல. பாபிலோன் குமாரஸ்தி மற்றவங்க எல்லாம் உலக கட்டமைப்புகள்லாம் அது ஏதோ உங்களுக்கு கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்குல்ல. உங்கள் மேல பாரத்தை வச்சிருக்கிறார். பெரிய சுமையை அவ சுமந்துட்டு கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகளை படுங்கிறாரு. அது அந்த சுமை தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 16, 17, 18 வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த சுமை மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகள் அதி சீக்கிரத்தில் நீங்கும். அப்ப காலத்தையும் பாருங்க, பாடுகளையும் பாருங்க. லேசான உபத்திரவம் எவ்வளவு காலம்? அதி சீக்கிரத்துல நீங்கிருச்சுன்னா மகிமையின் பாத்திரவான்கள் நம்ம. அப்ப அததான் சொல்றாரு, அவங்களால உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை நீங்க சகிச்சு பலி செலுத்துங்க, பாடுபடுங்க, என் நிமித்தம் பாடுபடுங்க, உங்களுக்கு மகிமையை நான் வச்சிருக்கிறேங்கிற. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். உன்னை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறார். இனி உன் பேருக்கு வித்து விதைக்கப்படுவது இல்லை. இப்ப இது வந்து சபைக்கு சொல்லிட்டு திரும்ப ஆன்டி கிரைஸ்டுக்கு தான் வர்றாரு இந்த வசனம். சரிங்களா? என்ன சொல்றாருன்னா, இனிமே உன் வித்து எது? ஸ்திரீயின் வித்து ஒண்ணு, இன்னொன்னு என்னது? சத்ருவினுடைய வித்தாயே அந்து கிறிஸ்துவினுடைய அமைப்பின் ஆளுகை, சமுதாயம், அதனுடைய கொள்கைகள். அதன் பேர்ல திரும்ப ஒரு என்னது? ஆர்சியின் போதனை, புரட்டஸ்டாண்ட் அமைப்பின் போதனை எல்லாம் திரும்ப எல்லாம் யாரும் என்ன பண்ண போறது இல்லை, சபையை உருவாக்கி போதிக்கிறது இல்லை. முழு உலகத்திலே என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா? கிறிஸ்தவ மண்டலத்தினுடைய போதனை ஸ்டாப்பு, சபை கூடுகையெல்லாம் என்ன ஆயிடுச்சுங்க? க்ளோசிங், கதவுலாம் மூடிட்டாங்க. அதெல்லாம் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடிட்டு இருந்தாங்க அமெரிக்கா, யூரோப் நாடுகள் எல்லாம் சபைகள்ல. ஏன்னா இங்க ஆள் வரல, அதை யாருக்கு வித்துட்டு போயிட்டாங்க? மற்ற மதத்துக்கு வித்துட்டு போயிட்டாங்க. அதுதான் என்ன சொல்றாரு, இனிமே உன் பேர்ல இந்த அந்து கிறிஸ்துவின் போதனைங்கிற விஷயத்துல அவர்கள் வைராக்கியம் காமிக்கக்கூடிய அந்த ஜனங்கள்லாம் என்ன ஆக விடுறது இல்லையா? இனிமே கிறிஸ்தவத்துக்குள்ள யாரும் வரப்போறது இல்ல அப்படிங்கிறத சொல்ல வர. தமிழ்நாட்டுல நடக்குது அது வந்து, அந்த தமிழ்நாட்டுல நடக்கிறது காரணம்னா பாபிலோனுக்குள்ள இப்ப யார் இருக்கிறா? தமிழ்நாட்டு பாபிலோனுக்குள்ள நம்மளாம் எங்க இருந்து வந்தவங்க? அதனால இங்க என்ன நடக்குதுன்னாக்க, அங்க இருக்கிற மாதிரி இருக்குது. அங்க அறுவடை எடுத்து முடிச்சிட்டாருன்னா அதுவும் சபைக்கு எவனும் போக மாட்டாங்க. ஆனா உலகளாவிய அளவுல இருக்கிற எல்லா நாடுகளினுடைய சபைகளும் என்ன ஆயிட்டு இருக்குங்க? கூட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதான் சொல்றாரு, படிங்க. உன் தேவர்களின் கோவிலில் இருக்கிற வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் வார்க்கப்பட்ட விக்கிரகத்தையும் நான் நிர்மூலம் பண்ணுவேன். நீ கனவீனானபடியால் அதை உனக்கு பிரேத குழியாக்குவேன். உனக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு எல்லாமே டெட் பாடியா போயிடும், செயலிழந்து போயிடும். அவங்களுடைய ஆராதனை காரியங்கள் எல்லாம் கூட்டு போடப்பட்டிருக்குல்ல. அந்த சபைங்கிறது தான் கிறிஸ்துவின் சரீரமா இருக்க வேண்டிய சபை. இன்னைக்கு என்னவா இருக்குது? பிரேத கூலிகளின் பிரேதங்களாக கிடக்குது. சரிங்களா? அந்த சபைங்கிற சரீரம் என்ன ஆயிருக்குங்க? டெட் பாடியா கிடக்குது. படிங்க. இதோ சமாதானத்தை கூறி இப்ப இது வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அந்து கிறிஸ்துக்கு ஒரு முடிவுன்னு சொல்லிட்டாரு. அப்பனா மாமிசத்துல சபை இருந்துதான் இதை பண்ண போகுது, கொஞ்சம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டாரு நம்மளுக்கு. கொஞ்ச காலம் கொஞ்சம் கஷ்டம். இப்ப என்ன சொல்றாருன்னா, அந்த பாபிலோன் ஜட்ஜ்மெண்ட் முடியும் பொழுது இப்ப இந்த வசனம் யாருக்கு சொல்றாருன்னு நம்மளுக்கு சொல்றாரு. இதோட நம்ம சப்ஜெக்ட் நிறைய பண்றோம். சரிங்களா? யாருக்கு சொல்றாரு? இத நமக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? படி. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. இந்த சமாதானத்தை குறிக்கிற சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கிறதா லவோதிக்கேயா சபை அல்லது பாத அங்கம், அல்லது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கும் போது அவருடைய சத்தியத்தை கேட்டு அர்ப்பணிப்பின் உடன்படிக்கையின் ஜீவியத்தில் ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களை, மாமிசத்தில் இருக்கிற சபையை பத்தி சொல்லப்படுது. சரிங்களா? இவங்களுடைய போதனையே என்னன்னா, ஏசாயா 52 7, 8, 9 வசனத்தை படிங்க. ஏசாயா 52 7, 8, 9. 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம். உன் தேவன்னா நமக்கு தேவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு தேவன் யாருன்னா பிதாவாகிய தேவன். ஏன்னா நம்மெல்லாம் தேவர்கள். இந்த தேவர்களுக்கெல்லாம் தேவன் யாருன்னா தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து. ராஜாதி ராஜன்
ராஜாதி ராஜன் தான் இயேசு கிறிஸ்து. தேவாதி தேவன், நாமும் தேவர்கள். தேவ வசனத்தை உடையவர்கள்லாம் தேவர்கள். இந்த தேவர்களுக்கெல்லாம் ஒரு தேவன் இருக்கிறார். இந்த தேவாதி தேவனுக்கு ஒரு தேவன், மகாதேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் இருக்கிறார். அதுதான் யாருங்க? பிதாவாகிய தேவன். இந்த இடத்துல சொல்லப்பட்ட தேவன் யாருன்னா யாருங்க? இயேசு கிறிஸ்து. உன் தேவன் ராஜரீகம் செய்கிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள். அப்ப ஆண்டவர் இரண்டாம் வருகையில ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இந்த சத்தியத்தை சொல்லுகிற அந்த சுவிசேஷகர்களுடைய பாதம்னா அந்த சபை வாய்ப்புல இருக்கிற அந்த பாத அங்கங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு, அந்த உலக ராஜ்யங்களின் மேல் எவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு, அவங்க ஓடிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. சரிங்களா? அப்ப யாருக்கு இந்த சுவிசேஷம் சொல்றாங்க? எந்த கதை? சீயோன் யாரு? வெளிப்படுத்தல் 14 பாக்குறோம். சீயோன் மலை மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் 144,000. அப்ப சீயோனாலே 144,000 பேர் தான், திரள் கூட்டம்லாம் இல்லைங்க. அப்ப இந்த 144,000 பேர் ஆக போறவங்களுக்கு உன் தேவன் ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணிட்டா தெரியுமா சொல்ல வேண்டியிருக்கு. அப்ப இதுதான் இந்த காலகட்டத்துல நம்ம வாழும்போதுதான் இந்த நாகும் புத்தகத்தினுடைய கடைசி 1ஆம் அதிகாரத்தின் கடைசி சொல்லணும். இந்த பாதம் உன் தேவன் ராஜராஜ்யம் பண்ணிட்டு இருக்காரு, ஆண்டி கிரைஸ்ட முடிவு கட்ட போறாரு அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிக்கிறாரு. சரிங்களா? படிங்க. நாகும் 15:1-10. இதோ யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி. பாருங்க, இன்னைக்கு ஜெருசலேம்னா இந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் மாமிசத்துல, இதுல ஒரு குரூப் தான் சீயோன். இதுல ஒரு குரூப், இந்த ஜெருசலேமில் உள்ள ஒரு குரூப் தான் 144,000 பேர். ஆக இந்த சத்தியத்துக்கு உட்பட்டவர்கள் எல்லாருமே என்னது இல்ல, 144,000 பேர் இல்ல. ஆனா இந்த ஜெருசலேம் எங்க இருக்குது? யூதேயாவில் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப யூதேயா என்பது கிறிஸ்தவ மண்டலம். கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து நாம் பிரிந்து வந்திருக்கிறோம். பிரிந்து வந்திருக்கிற நாம், பிரிக்கப்பட்டிருக்கிற நாம், இதுலதான் யார் பிரிக்கப்பட்டு போக போறோம்? பரலோகத்துக்கு சீயோனாக போக போறோம். அப்ப இந்த யூதேயா யாரை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்தவ மண்டலம். இந்த சபை பாவம் அங்க கடைசியில நிறைவடையும் இல்லையா? இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள் என்பது தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. சரிங்களா? இந்த பாபிலோன் போப்பு மார்க்கத்தை அழிச்ச பிறகு ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் இரத்த சாட்சிகளாக மரிப்பதற்கு முன்பாக முழு பிரகடனப்படுத்துவாங்க. இது 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 இப்படி இப்படிங்கிற, இப்ப நம்ம தியானிக்கிற மாதிரி. இப்ப இதெல்லாம் பிரகடனப்படுத்தின பிறகு இந்த முழு கிறிஸ்தவத்துல போப்பு மார்க்கம் அடிபட்டு ஒண்ணு இல்லாம போயிடும் இல்லையா? அங்க தலைமையாக இருக்காதுல்ல. அப்ப இல்ல, இந்த முழு கிறிஸ்தவமும் எப்படி இருக்கும்? யூதேயா போன்று இருக்கும். அதனாலதான் யூதேயாவில் உள்ளவர்கள் மலைக்கு ஓடனா நம்ம தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஓடிக்கொண்டு இருக்கும் போது இந்த முழு யூதேயா, முழு கிறிஸ்தவ மண்டலம் நல்லா புரிஞ்சுக்கலாம். யூதேயா என்பது இந்த உலகத்திலிருந்து ஒரு குரூப், அதான் கிறிஸ்தவ மண்டலம். இந்த கிறிஸ்தவ மண்டலத்திலிருந்து ஒரு குரூப், அதுதான் வேதமானவர்களாகிய ஜெருசலேம். இந்த ஜெருசலேம்ல இருந்து ஒரு குரூப் 144,000 பேர். சரிங்களா? அப்ப இந்த முழு கிறிஸ்தவ மண்டலத்துக்கு என்ன சொல்லுவாங்க? ராஜ்யம் வந்துட்டு, 2ஆம் வருகை வந்துட்டார், ரெடியாகி நாங்க போயிட்டு இருக்கிறோம், நீங்க என்ன ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு போவாங்களா? உன் பண்டிகையை ஆசரி, உன் பண்டிகையை ஆசரி. அப்ப யூதேயாவுக்கான ஒரு பண்டிகை இருக்கு சபை முடிஞ்சவனு, அதுதான் திரள் கூட்ட பண்டிகை. சரிங்களா? அதற்கு நீங்க ரெடியா இருங்கன்னு சொல்லிட்டு சபை என்ன ஆயிருங்க? போயிட்டே இருக்கு. அப்ப முழு கிறிஸ்தவமும் என்ன ஆயிருப்போ திரள் கூட்டமா மாறி போயிருக்கு. சரிங்களா? இப்ப நம்ம திரள் கூட்டத்துக்காக இருக்கிறோமா, இந்த பாத அங்கங்களாக சமாதானத்தை பாதமா இருக்க போறோம். இதான் இந்த பாடத்தினுடைய நோக்கம். சரிங்களா? ஆனா இந்த பாதங்கமா நம்ம அப்படி எடுத்துக்கொள்ள போறோம் இல்லையா? அதுக்கு முன்னாடி யார் அடிச்சு நொறுக்கிட்டு போறோம்? சாம்பல் ஆக்கிட்டு போவோம். நம்ம அதுக்கான இன்ஃபர்மேஷனை பிளான் போட்டு ஸ்கெட்ச் போடுறோம்னு சொல்லுவாங்கல்ல, அவனை தூக்குறதுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு இருக்காரு. இப்ப நாமும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாடம் நிறைவுக்கு வந்துருச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது, இதுல ஒருவேளை உங்களுக்கு கேள்வி இருந்ததுன்னா கேள்வியில போகலாம். ராஜ்யத்தை பத்தியோ 2ஆம் வருகையை பத்தியோ. இப்போ பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி இந்த நாகும் முதல் அதிகாரத்தை தான் பார்த்துக்கோ. 2ஆம் அதிகாரம் தான் அதுக்கு என்ன சப்போர்ட்டிங் தான் நான் சொன்னேன். அதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனா இதுல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாருங்கிறத பாருங்க. அங்கே என்ன நடக்குது, நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. அங்கே பேரழிவினுடைய அப்படியே பிக்சர் போட்டு காமிச்சிட்டாரு. நம்ம தரிசனமா இது இப்படி அடுத்தது இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும் போட்டுட்டாரு. இப்ப நம்மளுக்கு என்ன முடிவுன்ட்டாரு? திரள் கூட்டத்துக்கு என்னன்ட்டாரு? நம்ம என்ன ஆகன்ட்டாரு?
இதுல நம்மளுடைய ஓட்டத்தை சரியா இலக்கை நோக்கிய பயணத்துல மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது ஜெபம் பண்றது இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதான். மலையை நோக்கி போய் ராஜ்யத்தின் சுவிசேஷத்திற்குரிய காரியத்தை நோக்கி நம்ம அப்படியே முன்னாடி இருக்கிறத வச்சு நம்ம மேலானவைகளை மட்டும் பார்த்துட்டு போயிட்டு இருப்போம். பின்னாடி எல்லாம் திரும்ப வேணாம். ஏன்னா திரும்பி பாருங்க, திரும்பி பார்க்கறது என்ன தெரியுங்களா? யாராவது சகோதரன் வரானா அவனை இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அவன் உங்களை இழுத்துட்டு போயிடுவான். திரும்பி பார்த்தீங்கன்னா சகோதரனோ சகோதரியோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்குல 10 கண்ணியர் ஓமையில என்னைய கேட்டா கொடுக்க வேண்டியதானே? அதுதான், நீ பாருங்க உள்ள போயிட்டே இருக்க, கதவு எப்போ அடைக்கப்படும்னு தெரிய மாட்டேங்குது. ஆல்ரெடி அடைக்கப்பட்ட நிலைமையில ஒரு சில பேர் வெளியே வர்றாங்க. இப்ப நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம். பொறுக்கப்பட்ட தானியங்கள் அடுத்தெல்லாம் முடிச்சுட்டாரு தேவன். மகாபோத்திர காலத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். இக்கட்டு நாளிலே அரணான கோட்டைங்கிற மாதிரி அந்த கோட்டைக்குள்ள ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சேனுமோ. விதவைகளா இருக்கக்கூடிய குரூப்புக்கு சரி ஆறுதல் பரிசுன்னு சொல்றது, அது ஆறுதல் பரிசுலாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்குதுங்கிறத தேவன் நம்மளுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாம நம்முடைய ஓட்டத்தை தொடருவோம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.